ஒரு ஆக்ஷன் சாங், ரொம்ப சிம்பிள். I am in and out, up and down, and I am happy all the time. Okay, உங்களுக்கு புரிஞ்சுதா? I am in, out, up, down, and happy all the time. Since Jesus Christ came in and set my heart from sin, I am in and out and up and down and happy all the time. சரியா? பாடுவோமா? கவனிங்க, கேக்குதா? I'm in and out and up and down and happy all the time. I'm in and out, up and down and happy all the time. Since Jesus Christ came in and set my heart from sin, I'm in and out and up and down and happy all the time. புரியுதா? Since Jesus Christ came in, set my heart from sin, I am in and out and up and down, happy all the time. நான் உள்ளும் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாய் உள்ளேன். நான் உள்ளும் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் உள்ளேன். அடுத்த லைன் நம்ம since Jesus இயேசு என்னுள் வந்தார், என் பாவத்தை நீக்கினார், நான் உள்ளும் புறமும் மேலும் கீழும் மகிழ்ச்சியாய் உள்ளேன். ஓகே, இங்கிலீஷ் ஆகணும் தமிழ் ஆகணும் பாடுங்க. தமிழ் எனக்கு சரியா வரல. ஓகே, பாடலாமா? I'm in and out and up. என்ன நினைச்சிருக்கீங்க? ஹாப்பி ஆல் த டைம். நம்மள கை தட்டிட்டு நீங்க காலை வந்து இப்படி பண்ணணும். சரியா? பாடுவோமா? I'm in and out and up and down, happy all the time. I'm in and out and up and down, happy all the time. Since Jesus Christ came in and set my heart from sin, I'm in and out and up and down and happy all the time. Okay, கொஞ்சம் வேகமா. I'm in and happy all the time. I'm in and out and up and down, happy all the time. Since Jesus Christ came in and set my heart from sin, I'm in and out and up and down and happy all the time. I'm in and out and up and down and happy all the time. I'm in and out and up, happy all the time. Since Jesus Christ came in and set my heart my sin, I'm in and out and up and down and happy all the time. I'm in and out and up and down and happy all the time. I'm in and out and up and down, happy all the time. Since Jesus Christ came in and set my heart from sin, I'm in and out and up and down and happy all the time. I'm in and out and up and down, happy all the time. I'm in and out and up and down, happy all the time. Since Jesus Christ came in and set my heart from sin, I'm in and out and up and down, happy all the time. Good. கை தட்டுங்க. சரி, உட்காருங்க. இல்லை, சாப்பிட்டது கொஞ்சம் குளிங்கிலிங்க இறங்கியிருக்கணும். சரி, நீங்கள் எல்லாம் ஜோடியாக வந்திருந்தீங்கன்னா வேறு சாங் சொல்லி கொடுத்துருப்போம். நீங்கள் ஜோடியாக இருக்கவங்க பாடம்லாம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும், பாவம். ரைட்? ஓகே, நம்ம சொன்னோம்ல, ஒரு மனுஷனுக்கு 5 கண்ணுக்கு தெரியாத தேவைகள் இருக்கு. புரிந்து கொள்ள முடியாப்போ எனக்கு 5 தேவை: இமோஷனல், மென்டல், செக்ஷுவல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல். 5 தேவைகள் இருக்குது. நம்ம இமோஷனல் தேவைகளை பார்த்தோம் இல்லையா? அன்பின் மொழின்னு சொல்லிட்டு நம்ம இருதய சம்பந்தப்பட்ட தேவைகளை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஃபுல் உடம்பையும் இந்த மூளை தான் கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மூளை நரம்போட சம்பந்தம் இருக்குது. இந்த கை கால் நீங்கள் நவுத்துறீங்க, நடக்கிறீங்கன்னா இந்த மூளைக்கு கனெக்ஷனாக இருக்குது. நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் மூளைக்கு கனெக்ஷன் இருக்குது. அப்போது
ஆணுக்கும் மூளைக்கு பெண்ணுக்கும் வந்து மூளைக்கு வித்தியாசம் வந்து 50 கிராமோ 100 கிராமோ தான் வெயிட் வித்தியாசம். ஷேப்பெல்லாம் ஒரே ஷேப் தான், ஆனால் ரொம்ப குழப்படி பண்ணும். சரியா? ரெண்டு பேரும் மூளையும் வந்து வித்தியாசமாக நினைக்கும், வித்தியாசமாக பேசும். ஆதியாகமம் 1:27 நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார், சாயலாக சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆணும் ஆணுமாக சிருஷ்டிக்கல, பெண்ணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கல, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தான்னு சொல்ல. அங்கேயே என்ன பண்ணியிருக்குன்னா வேறுபாடுகளோட பார்க்கலாம். இப்போ என்னை பார்த்தா ஒரு லேடி மாதிரி ஆகுது, ஆமாண்டாதீங்க. ஒரு ஆணை பார்த்தா ஆண் போல இருக்கு, ஒரு பெண் சிரிக்கி, ஒரு பெண்ணை பார்த்தா பெண்ணு நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? அப்போ முடியும். அப்போ வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுது. ஒரு ஆணோட பலம் எங்கே இருக்குன்னா கையும் காலிலும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 வந்து பார்த்தீங்கன்னா, தேவன் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்குள் அழைத்து தந்து அவனை பண்படுத்தவும் காக்கவும் செய்தார். அப்படின்னா பண்படுத்தினா வேலை செய்யணும். ஒரு ஆணுக்கு பலம் ஏன் கை காலில் இருக்குன்னா வேலை செய்வதற்காக ஆண்டவர் வந்து பலத்தை கொடுத்துருக்கார் கையும் காலிலும். இந்த கையும் காலிலும் பலம் இருக்கனால ஆண்களுக்கு ஏதோ எந்த வேலையை எடுத்தாலும் ரொம்ப வேகமாக செய்வாங்க, படப்படன்னு செய்வாங்க. அவங்க வந்து 100 மீட்டர் பந்தய ஓட்டக்காரரை பார்த்துருக்கீங்களா? 100 மீட்டர் ஓடுறவங்க 100 மீட்டர் ஸ்லோவாக ஓடுவாங்க, தடுன்னு ஓடுவாங்க. அதே போல் வந்து எந்த ஒரு வேலையை ஒரு நல்ல ஒரு ஆணுக்கிட்ட கொடுத்தா வேகமாக செய்வார். 100 மீட்டர் ஓடின பிறகு திருப்பி இன்னொரு 100 மீட்டர் அதே டைமுக்கு ஓடுங்கன்னா ஓட முடியுமா? ஏன்? மூச்சு இழைச்சிருச்சு. அப்போ அவருக்கு என்ன தேவை? நடுவில் ரெஸ்ட் தேவை இல்லையா? அதே தான் வீட்டில் பிரச்சனை. அதனால ஆண்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் ஒரு வேலை ஒன்று கடகடன்னு முடிப்பாங்க, முடிச்சிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்த பிறகு தான் அடுத்த வேலையை செய்வாங்க. ஸோ இது ஆண்களுக்கு அவங்களோட உடம்பே அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜியை வந்து அவங்க லூஸ் பண்ணுறதுனால அவங்க ஒவ்வொரு வேலைக்கு நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட்டு அவங்க தேவைப்படுது. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. பெண்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவர் கை காலில் பலம் கிடையாது பெண்களுக்கு, ஆனால் ஆண்டவர் இடுப்பில் பலம் கொடுத்துருக்காரு. ஏன்? குழந்தைய வந்து 9 மாதம் சுமந்து பெற்றுக்கிறதுக்கும் அதே மாதிரி கணவனோடு நல்லா தாம்பத்திய உறவு கொள்றதுக்கும் ஆண்டவர் பெண்களுக்கு இடுப்பில் பலம் கொடுத்துருக்காரு. இடுப்பில் பலம் இருக்கிறனால பெண்கள் பார்த்திங்கன்னா மாரத்தான் ஓட்டக்காரர்களை போல, மாரத்தான் ஓட்டக்காரர்கள் வேகமாக ஓட மாட்டாங்க, ஆனால் தூரமாக மெதுவாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப தூரம் ஓடுவாங்க, 45 கிலோமீட்டர் விடாமல் ஓடுவாங்க, பிரேக் எடுக்காம. அதான் காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் யார் முழிச்சிருந்து வீட்டில் வேலை செய்து எல்லாம் பண்ணுறது, பாத்திரம்லாம் வளர்க்குறது கணவர்கள் தான் இல்லை? என்ன மனைவி ஏஞ்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விடாம ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. ரைட்? ஆனால் இவ என்ன பிரச்சனை? விடாம செய்கிற ஆளும் நடுவுல பிரேக் எடுக்கிற ஆளும் இருக்கும்போது எரிச்சலாம் வரும். புரியுதுங்களா? இதுல என்ன பிரச்சனைனா மனைவி ஃபேன், இந்த ஃபேன் எல்லாம் எவ்வளவு தூசியா இருக்கு பாத்தீங்களா? தொடைங்களேப்பா. 1 2 3 4 5 இருக்கு. ரைட் ரைட், ஓகே சரி. நான் சீக்கிரமா கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு வரேன். சரி. இன்னைக்கு லீவா, கொஞ்சம் வீட்டை க்ளீனா வைக்கலான்னு பாக்குறேன். சூப்பரா தொடச்சிருக்கேன். மம்மி என்னப்பா? அது காபி கொடு. இப்பதான் கிச்சனை க்ளீன், அதுக்குள்ள காபி கேக்குறாரு. காபி குடுமா? என்னப்பா ஃபேனை முடிச்சிட்டீங்களா செஞ்சு? பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு, புதுசா இருக்கு பாரு. அதுக்குள்ள தொடச்சிட்டீங்களா? ஏமா தொடச்சிட்டேன். கடகடன் முடிச்சிட்டீங்க போல. ஆமா ஆமா. எப்பா இங்க பாருங்களேன், சொல்லு. தொடச்ச தூசி எல்லாம் கீழே கிடக்குது. நீ சொன்னது ஃபேனை தொடங்கன. ஆமா, ஃபேனை தொடச்சா தூசி கீழே தான் விழும். இந்த தூசியை நீ வந்து பெருக்குங்க வாருங்கன்னு சொன்னியா? அதுவும் நான் சொல்லணுமா? சொல்லணும்ல. நீ ஃபேனை பெரு 5 ஃபேனை க்ளீன் பண்ணுங்கன்னா நான் நினைச்சேன் நீ எல்லாத்தையும் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னா கீழே இருக்கிறதுல நீ பெருக்கிடுவேன்னு நினைச்சேன். க்ளீன் பண்ணுங்க, நான் கிச்சனை முடிச்சிட்டு வரேன்னு சொல்றேன். சரி அதை கூட எனக்கு காப்பியை கூட. எத்தனை காப்பி தான் குடிப்பீங்க நீங்க? ஒரு வேலை செஞ்சிருக்கேன்ல, டயர்டா இருக்கு. ஒரு வேலை செஞ்சா ஒரு காப்பியா? ஆமா. அப்போ ஆண்களுக்கு ஒரு வேலையை முடிச்சோன்னு ஒரு பிரேக் வேணும், உட்காருவாங்க அப்படியே
உட்கார்ந்துட்டு சோஃபால சும்மா இருக்க மாட்டாங்க, சும்மா உட்கார மாட்டாங்க. முதல்ல டிவி ஆன் பண்ணுவாங்க, ஒரு ஜூஸை கொடு, காப்பியை கொடு, ஒரு தண்ணியை கொடு, ஒரு டீயை போடு, ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அந்த ஏதாவது ஒன்று கேட்கும்போது நடக்குதா உங்க வீட்ல? தொடர்ந்து பெண்களை கேட்பாங்க, உங்க வீட்ல நடக்குதா இது? இப்படிதானா? தொடர்ந்து வேலை செய்யற பெண்ணுக்கு என்ன ஆகும்? எரிச்சல், கோவம். இந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டாரு, என்ன இது இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெண்களுக்கு தெரிய வேண்டியது, ஆணுக்கு அந்த கடன் வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க ஏதோ ஒன்று கேட்குறாங்க. அதனால் நம்ம அந்த நேரத்தில் கோவப்பட தேவையில்லை. ஏன்னா அப்படி தான் ஆண்டவர் அவங்கள டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. கொஞ்சம் உட்காந்து அந்த டீயை குடிச்சோன்னா அவங்களுக்கு திருப்பி எனர்ஜி வந்தாலும் திருப்பியும் படப்படப்படன்னு வேலை செய்வாங்க, திருப்பி உட்காருவாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு இந்த தொடர்ந்து வேலை செய்கிறதுனால என்ன எடுக்க மாட்டாங்க, ஆண்களை மாதிரி பெண்கள் என்ன எடுக்க மாட்டாங்க? ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க? ஆனால் ரெஸ்ட் ஏன்னா ஐயோ இதை முடிச்சிட்டு உக்காந்துடலாமே, இதையும் முடிச்சுட்டு உக்காந்துடலாமே, இதையும் முடிச்சுட்டு உட்காந்துடலாமே, இப்படியே செஞ்சு செஞ்சு சாயந்தரம் ஆயிடும். அது எல்லாம் தூங்குறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும். அதனால தான் பெண்கள் தூங்க வர நேரத்தில் அப்படி டயர்டா இருப்பாங்க. ஏதாவது ஒன்று கேளுங்க, அந்த தூங்க வர நேரத்தில் பெண்கள்கிட்ட வள்ளுன்னு விழுவாங்க. ஏன்னா அவ்வளோ வேலை முடிச்சுட்டு வந்தோடனே அப்பதான் அவர் காதல் உச்சகட்டத்தில் இருக்கும். ஆமா டார்லிங் என்ன வா படுக்கலாம், சும்மா இருங்க, மனுஷனே உடம்பெல்லாம் வலி பிக்குது. உடனே அவங்களுக்கு உடனே வைஃப் டயர்டா இருக்கிறாங்களா இல்லையா, குளிச்சாங்களா போனாங்களா, இதெல்லாம் கேட்க மாட்டாரு. அவருக்கு அந்த நேரத்துக்கு அந்த தாம்பத்திய ஒரு தேவை இல்லை, இங்கே தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கணவருக்கு தெரிய வேண்டியது, இந்த தொடர்ந்து வேலை செய்கிறவங்க ரெஸ்ட் எடுக்காததுனால தான் உங்கள் மேலே பயங்கர கோவம் வருது அவங்களுக்கு. அப்போ உங்கள் மேலே கோவம் வராமல் உங்களுடைய விருப்பத்துக்கும் அவங்க நல்லா அன்பாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, செல்லம் என்னப்பா ஏன்டா இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்க, வேலை நம்மளுக்கு சாவர வரைக்கும் வேலை இருக்கும். டெய்லி துணி துவைக்கணும், டெய்லி பாத்திரம் வளர்க்கணும், டெய்லி வீடை பெருக்கணும், டெய்லி கிச்சன் தொடக்கணும், இதெல்லாம் அது எல்லா வேலையும் டெய்லி தான் இருக்கு. சரி இப்போ என்ன ஏன் இப்படி விழுந்தடிச்சு செய்ற? யார் செய்வா இதெல்லாம்? நீ ஏன் கவலைப்படுற? கொஞ்ச நேரம் உட்கார், ரெஸ்ட் எடு, நான் பாத்திரம் வளர்க்கி தரேன். அப்படியா? நீ சொல்லணும்ல, என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்றீங்களா? கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நீ கொஞ்ச நேரம் உட்காரு. உங்கள மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைப்பாங்களா? அது கிடைக்காது, கிடைக்க தேவையில்ல, கிடைக்காது. சோ மனைவி ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தரேன். அப்போ இந்த ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கறாங்க. ஆனா மனுஷன் சொல்ல மாட்டாரு. ஏன் தெரியுமா? இவளுக்கு ஏதாவது சொன்னா இவ நம்ம மேல இந்த வேலையை தொடர்ந்து கட்டிடுவா, நம்ம கேர்ஃபுல்லா விளைவிக்கணும் அப்படின்னு ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட்ஸுக்கு தெரிய வேண்டியது, உங்க மனைவி உங்க மேல கோவப்படாம இருக்கணும்னா நீங்க அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதுலயும் நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். ஒரு காருக்கு 4 டயர் இருந்து 3 டயரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஓடமா காரு? உங்கள் மனைவியோட ஹெல்த் ரொம்ப அவசியம். ஆண்கள் நல்லா கவனிங்க, உங்கள் மனைவி என்னைக்கு சிக்காகி படுக்கிறாங்களோ அந்த குடும்பம் கவுந்துரும். ஆனால் அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மனைவி ஒரு ஆள் உங்களை நல்லா கவனிப்பாங்க. அதனால் வீட்டில் வேலை செய்யாமல் இந்த உடம்புல நம்மளுக்கு சரீரத்தில் ஹெல்த் நல்லா கொடுத்துருக்காருன்னா மனைவிக்கு ஹெல்ப் பண்ணணும். வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறது, யார் இது பண்ணுறது, அதுன்னு கிடையாது. பொறுப்புகளை எடுத்து எல்லா வேலையும் நம்ம செய்ய நம்மளும் கற்றுக்கணும். ரைட்? அவங்கள சிக்காக்கிடாதீங்க. நீங்கள் சிக்காக்குனீங்கன்னா உங்களுக்கு தாம்பத்திய உறவு கூட நல்லா இருக்காது, எந்த உறவுமே நல்லா இருக்காது. ஓகே, பிள்ளைங்க எல்லாமே கஷ்டப்படுவாங்க. ஓகே, அதனால தான் நம்மளுக்கு உடலில் சரீரத்தில் நிறைய அதிக பலன் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை. ஆண்களுக்கு குகை பார்வை. குகை பார்வை. குகைனா எப்படி இருக்கும்? குதிரைக்கெல்லாம் கடிவாளம் கட்டி பார்த்துருக்கீங்களா? சைடில் இப்படி ஒன்று கட்டியிருக்கோம்ல. ஆண்களுக்கு அது கட்டாமலே அவங்களுக்கு இப்படி தான் தெரியும், ஸ்ட்ரைட்டாக தான் தெரியும். அவங்க இப்படி பார்த்தாங்கன்னா இந்த சைடும் தெரியாது, இந்த சைடும் தெரியாது. அது ஏன்னு நீ சொல்கிறேன்னே, ரோட்டில் போயிட்டே இருக்கும்ல, எங்கள் சர்ச்சு சூசி அப்படின்னு நடந்து வருதுன்னா நான் இப்படியே பார்த்துட்டோம்ல, இப்படி போனால் நான் தெரியாது.
அதனால தான் ஆண்கள் லைட் ஹவுஸ் மண்ட மாதிரி இப்படி திரும்பும். பக்கத்தரில் போய் விட்டு வரோம் தலை, ரைட்? எந்த ஆணுக்கும் வந்து இந்த சைடில் போகிறது தெரியாது. பெண்கள் இதுதான். ஆண்களுக்கு குகை பார்வைனால அவங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டு பார்வை. அதனால தான் ஆண்களுக்கு டிரைவிங் நல்லா வரும். ஏன்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ்டு பார்வை. நீங்கள் கேளுங்க, இங்கே இருக்க ஆண்கள்கிட்ட, நீங்கள்லாம் இங்கே இருக்க ஆண்கள்லாம் கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கார் ஓட்டுறீங்க, உங்கள் முன்னாடி ஒரு லேடி ஸ்கூட்டியில் போகிறாங்கன்னா கார் ஓட்ட ஆண்கள்லாம் மகிழ்ச்சியாக கார் ஓட்டுவீங்க, அப்படி தானே? எப்படி என்ன மனசுல தோணும் சொல்லுங்க? பயம். எங்க அந்த அம்மா உள்ள வந்துருமோ, எந்த சைடு திரும்புவாங்கன்னே தெரியாது அந்த அம்மா. ஏன்னா ஆணுக்கு வந்து தான் ஒரு இன்னொரு ஆண் போனா கான்ஃபிடென்ட்டா போவாரு. ஆனா இன்னொரு பெண் போனா பயப்படுவாங்க. அம்மா இந்த அம்மா எந்த சைடு திரும்புன்னு கூட தெரியாது அப்படின்னு பயப்படுவாங்க. புரியுதுங்களா? பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் குகை பார்வையை தரல, 180 டிகிரி பார்வை. இந்த சைடுல இருந்து இந்த சைடு வரைக்கும் தலையை திருப்பாம பெண்களுக்கு தெரியும். அவங்க புரியுதுங்களா? தலையை இப்படி குனிஞ்சிட்டு தான் நடப்பாங்க. ஆமா, அதனால இந்த சைடு எந்த பையன் போறான், அந்த சைடு எந்த பையன் போறான் எல்லாம் தெரியும். அப்ப வந்து இந்த சைடுல உள்ள கடையும் தெரியும், ஒரே நேரத்துல இந்த சைடுல உள்ள கடையும் தெரியும் அவங்க பார்வை. ஆனா முன்னாடி இருக்கிறதுன்னு தெரியாது. ஜாலியா பேசிட்டு முன்னாடி உள்ள சாணியை மேய்ச்சிட்டே போவாங்க. யூசுவலி பாத்தீங்கன்னா பெண்கள் தான் சாணியை மிதிக்கிறது, கல்லு தட்டி விழுறது. யாரு இங்க வரும்போது கூட கவனிச்சேன், யாரோ ஒருத்தங்க உள்ள வரும்போதே மீட்டிங்கை பார்த்துட்டே அந்த படியை தெரியாம மிதிச்சாங்க. படியை பார்க்கல அவங்க, அந்த மீட்டிங்கை பார்த்ததோட ஆர்வத்துல படியை பார்க்காம வராங்க. ஸோ அந்த பெண்களுக்கு வந்து என்னன்னா கண்ணு தெரியாதுன்றது கிடையாது. அந்த 180 டிகிரி ரொம்ப ஆக்டிவா ஆனோடனே இதை ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. அவங்க சாணியை மிஸ்டா என்ன கோவம் வரும் தெரியுமா? ஏன் தெரியுமா? தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு வாங்க. இங்க எங்க ரொம்ப கடத்தல நடந்துட்டு இருக்கீங்க, காலில் சாணி மிஸ்டம் பாருங்க. என்ன குருடா கபதியா நீ? கண்ணு தெரியாது. கத்துறீங்க, நான் வேணுக்கு நான் மிச்சேன். முன்னாடி உள்ள சாணி தெரிய மாட்டேது உனக்கு. அதுக்கு தான் வந்து பறக்க பார்க்க கூடாது. அங்க இங்க வேணுக்குன்னு ஒன்றும் பார்க்கல. போய் கழுவிட்டு வாப்போ. நீங்க தண்ணி வாங்கிட்டு வாங்க. எங்க போய் வாங்கிட்டு வர? அந்த இதுல கடையில விக்குதுல்ல, இதா அக்வாஃபினாவா? ஆமா. 20-25 ரூபா பாட்டில் உங்களுக்கு சாணி கழுவுறதுக்கா? பிறகு சோடா கடிச்சா கூட வாங்கிட்டு வாங்க. திட்டிகிட்டே போவார். ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வந்து அவர் காலை வேறு கழுவி விடணும் நம்ம. இல்லைன்னா காரில் அது எதையாவது மிதிச்சிட்டாங்கன்னா திருப்பி காரில் ஏறி உட்காந்து கார் நாறிடும். அதனால 25 ரூபா போனால் போதும், சரியா? அதோட பெஸ்ட் என்னன்னா எப்பயும் கை கோத்துக்குவாங்க. நடந்து போ அம்மா, சாணி இப்படி வா. சரிப்பா. ஸோ அப்படி ஏன் இதை சொல்கிறோன்னா, உங்கள் மனைவி வந்து ரோட்டில் போகும்போது தட்டுறாங்களோ விழுற மாதிரி இதாகுதோ, இல்லைன்னா ஏதோ ஒன்று தட்டினோன்னே ஹஸ்பண்ட் வந்து எங்கே பார்த்துட்டு நடக்கிறோம், ஒழுங்காக பார்த்து நடக்க மாட்டியா, உருப்படியாக இது பண்ணி ஏன் விழுந்து தொலைய போகிறேன் அப்படின்னு கத்தாமல் அன்பாக பேசுங்க. அவங்க வேணுக்குன்னே அதை செய்யலை. ஸோ ஹஸ்பண்டுக்கு அந்த இது, ஒய்ஃப் வந்து வேணுக்குன்னே அதை தட்டி விழ பண்ணலை. புரியுதுங்களா? நீங்கள் அன்பாக பேசுங்க. அவங்க எவ்வளோ தூரம் வந்து அதில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுமா? ஓகே, இப்படி இருக்கிறதுனால இவருக்கு 180 டிகிரி, பெண்ணுக்கு 180 டிகிரி இருக்கிறதுனால ஒரு கடைக்கு போகும்போது தான் பிரச்சனை வரும். இங்கே இருக்க பெரிய கடை என்னது மா? ரிலையன்ஸா? ஓகே, சரி. இப்போ ரிலையன்ஸுக்குள்ளே பாப்பா, ரிலையன்ஸில் போய் அங்கே ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குமா? ஓகே ஓகே, வா ரிலையன்ஸில் போய் எனக்கு ஒரு துப்பட்டா வாங்கணும்ப்பா. வாங்கிடுவோம், போகலாமா? அது 4-5 மாடி இருக்குமா ரிலையன்ஸு? அந்த உள்ளே போன உடனே நேராக போய் நான் துப்பட்டா போய் வாங்கிட்டு வந்துடுவேன், அப்படி தானே? ஸோ ஆண்களுக்கு தெரிய வேண்டியது, பெண்களுக்கு 180 டிகிரி பார்வை இருக்கிறதுனால உள்ள நுழைஞ்ச உடனே ஆக்டிவேட் ஆகிடும். ஆஹா, எவ்வளோ விஷயம் இருக்கு பார்க்கறதுக்கு, இதை விட்டு நம்ம இப்போ உடனே துப்பட்டா வாங்குறதா? ஆஹா, எப்பா இது நல்லா இருக்கு பார்த்தீங்களா, புதுசாக வந்திருக்கு போல, விடுங்க, இது பாருங்களேன், விடுங்கப்பா. ஐயோ இந்த பூ ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம வீட்லேயும் வச்சா அழகா இருக்கும்ப்பா, எங்கே இழுக்கிறீங்க?
நயன்னு அங்க துப்பட்டா செக்ஷன் எனக்கு தெரியும். துப்பட்டா எங்க இருக்கு, நம்ம மேலே போயிட்டு வரலாம் வாங்க, ஒரு சுத்திட்டு வந்துருவோம். போ. ஏன் இப்படி எரிச்சலா வரீங்க? ஏன் அங்க போ. எனக்கு ஒண்ணு வேண்டாம், துப்பட்டா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வீட்டுக்கு போலாம் வாங்க. எனக்கு ஒண்ணு வாங்க. திருப்பி துப்பட்டா வேணும். நீங்க வந்து என் பின்னாடியே வந்துட்டு உருன்னு வரீங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. வாங்க வீட்டுக்கு வாங்க, போங்க. 4 மணி நேரம் ஏன் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க? ஹஸ்பண்டுக்கு தெரியணும். உங்கள் ஒய்ஃபை நீங்கள் வெளியே கூட்டு போகும்போது 180 டிகிரி நிறைய விஷயத்த பார்க்கணுன்னு யோசிக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் என்ன தப்பாக நினச்சிக்கிறாங்க தெரியுமா? பார்த்தது எல்லாத்தையும் ஒய்ஃப் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பெண்களோட நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பாருங்கள், ஒரு பொருள் எடுப்பாங்க, அப்படி சுற்றி பார்ப்பாங்க, அப்புறம் வச்சுருவாங்க. இன்னொரு பொருள் எடுப்பாங்க, அப்படி சுற்றி பார்ப்பாங்க, அப்படியே வச்சுருவாங்க. அப்புறம் இன்னொரு பொருள் எடுப்பாங்க, இப்படியே சுற்றுவாங்க, அப்புறம் அப்படி வச்சுருவாங்க. இது வந்து அந்த 180 டிகிரிக்கு அது ரொம்ப இஷ்டம் அப்படி பண்ணுறது, புரியுதுங்களா? ஹஸ்பண்ட் பின்னாடி இது வேணுமா இது வேணுமா அப்படி ஒன்றும் கேட்க வேண்டாம். நீங்கள் சும்மா வந்தால் போதும். அவங்க ஒன்றும் தேவையில்லாதது வாங்க போகிறதில்ல. நீங்கள் வேணுமான்னு கேட்டோன்னே அவங்க தூக்கி போட்டுருவாங்க உள்ள. அவங்களுக்கு அது வேணுன்றது கிடையாது, சும்மா அது பார்க்கணும், அவ்வளோதான். இல்லை அதில் வேணுமான்னு கூட கேட்க மாட்டார். இதெல்லாம் வாங்க போறியா அப்படின்னு சொல்லுன்னு விடுவார். என்ன பயம்னா, மனுஷனோட கடைக்கு போகிறதே ஒரு எரிச்சல் அப்படின்னு மனைவிகள் நினச்சிக்குவாங்க. ஹஸ்பண்ட் என்ன நினச்சிக்குவாங்க, இவளோட போனாலே நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 180 டிகிரியை வெளியே கூட்டு போனால் ஹஸ்பண்ட் மைண்டு என்ன, உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? என் மனைவியோட வெளியே போகிறேன், கொஞ்சம் டைமு செலவில்லை, டைமு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். செலவெல்லாம் ரொம்ப ஆகாது, டைம் தான் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் தான் சும்மா இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோன்னு ஒன்றா வீணாக வாங்குவாங்களே தவிர, நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு நீ எது வேணாலும் பார்த்துக்கோமான்னு சொல்லுங்கள், அவங்க நிறைய வாங்கவே மாட்டாங்க. பொழுதுபோக்குலேயும் ஒரு வித்தியாசம். ஆண்களுக்கு பொழுதுபோக்கு வந்து என்னென்ன பொழுதுபோக்கு? கேம்ஸு. அடுத்தது வந்து காரை பற்றி பேசுறது, பைக்கை பற்றி பேசுறது, பாலிடிக்ஸை பற்றி பேசுறது இல்லையா? இதெல்லாம் வந்து ஏதாவது பொறுப்பு சம்பந்தப்பட்டதா? ஒரு கிளாஸ் டீயை வச்சுட்டு 3 மணி நேரம் டீ கடையில் உட்காந்து பேச முடியும் ஆணுக்கு இல்லையா? டைம் வேஸ்ட் போகும். சும்மா என்ன பேசுனீங்கன்னா ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசணும் அப்படின்வாரு, ரைட்? ஆனால் அவங்க வந்து பெண்கள் வந்து பொறுப்பு ஜாஸ்தினால இந்த ஒன்று எடுத்து பார்க்குறாங்க. இது நம்ம பிள்ளைங்க வந்து ஏதோ ஒரு பீட்சா கேட்டாங்களே, ஒரு பாஸ்தா கேட்டாங்களே, இந்த ஒரு வெஸ்டர்ன் டிஷ் கேட்டாங்களே. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் வந்து வெஸ்டர்ன் டிஷ் தான் கேட்குது நிறையா. அப்போ அதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி தேடி பார்ப்பாங்க. ஓகே, இப்போ நம்மளோட பொழுதுபோக்கு வந்து காரு, பைக்கு, பாலிட்டிக்ஸு, கேம்ஸ் அப்படி இப்படின்னு இருக்குது. ஒரு ஃபுட்பால் மேட்சை உட்காந்து நான் பார்த்துன்னு இருக்கோம்ல, அதே மாதிரி தான் அவங்களுக்கும் பொழுதுபோக்கு என்னென்னா விண்டோ ஷாப்பிங். இதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்குறது, அவ்வளோதான். சும்மா வாங்க மாட்டாங்க, காசு செலவாகாது, சும்மா வேடிக்கை பார்க்கறது ஒரு பொழுதுபோக்கு. அது புடவையா தடவி பார்க்கறது, ஒரு புடவை தடவுறதுல ஒரு சந்தோஷம். ஆமா, அது டெக்ஸ்சர் என்ன, அது பேர் என்ன, அதை பத்தி வேற பேசுறது. ஆமா, அது நல்லா இல்ல அந்த துணி, இது நல்லா இருக்குது, இதை தொட்டு பார்த்தா நல்லா இருக்கு, தொட்டு பார்த்தா நல்லா இல்ல, இந்த மாதிரி நிறைய கதை பேசுறது. அதை வச்சுட்டு அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கு இந்த குகை பார்வை இருக்கிறதுனால அது கூட ஏன் போனோம் அப்படின்னு சொன்னா, ஹஸ்பண்ட் திடீர்னு வந்து மனைவியை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும். ஒரு பர்த்டேக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவார், காஸ்ட்லியாக ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒன்று வாங்கிட்டு வந்துடுவார். வந்த உடனே திட்டு வாங்குவார் பாரு, ஆசையாக 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், அப்போ திட்டு வாங்குவார். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச கலராக இருக்காது, அந்த கலரு பார்த்தா கன்றாவியாக இருக்கும், அது கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் மாதிரி பலன்னு இருக்கும், ரைட்? அதனால தான் சொல்ற, மனைவி போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குது, என்ன மாதிரி மெட்டீரியல். சில மெட்டீரியல்லாம் போட்டால் உள்ளே குத்துற மாதிரி இருக்க மாதிரி இருக்காதா, விலை ஜாஸ்தியாக அவ்வளோ ஜிகினா மாதிரி இருந்து குத்தம் உள்ள, அந்த மாதிரி பிடிக்குதா, லைட் கலர் பிடிக்குதா, டார்க் கலர் பிடிக்குதா, நீங்கள் கூட போனால் தானே தெரியும், வாட்ச் பண்ணணும், ரைட்? இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், மறுபடியும் உங்கள் திருமண வாழ்க்கையில் வந்து காதல் அதிகரிக்கணும்னா இதெல்லாம் கற்றுக்கணும். உங்களுக்கு புரியுதா? அப்போ அவங்க கூட கடைக்கு போகிறீங்கன்னா பின்னாடியே போயிட்டு எல்லாத்தையும் பாருங்க, சரியா? ஓகே. அடுத்து ஆண்களுக்கு வந்து இந்த குகை பார்வைனால வீட்டில் என்ன பிரச்சனை வரும்? ஆண்களுக்கு பெண்ணை வச்சு பிரச்சனை. ஏன்னா இந்த 180 டிகிரி வெளியே போனால் நிறைய விஷயத்த பார்க்கணுன்னு
வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எங்கே பஜார் இருக்குதோ அந்த இடத்துல யார் ஜாஸ்தி இருப்பா? பெண்கள். நிறைய இந்த வளையல் கம்மல் எல்லாம் இருக்கிற கடை கிட்ட பாருங்கள், யார் ஜாஸ்தி இருப்பா? பெண்கள் தான். சரிங்களா? ஆண்களை வச்சு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. எப்பா நேற்று பட்டர் வாங்கினோம்ல, அமுல் பட்டர், ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் பாருங்க, சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்களேன். பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு பிரெட் அனுப்புகிறேன்ப்பா. அவர் என்ன பண்ணுறாரு ஃப்ரிட்ஜுக்கிட்ட போய்? எப்பா எப்பா என்ன பண்ணுறீங்க? ஏன்ப்பா எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வெளியே வைக்கிறீங்க? பட்டர் எங்க வச்ச? ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வச்சான். இது டிவி, அது ஃப்ரிட்ஜுக்குள்ள தான பார்க்கறேன். அதுக்குள்ள என்னத்தை தான் பார்க்கறீங்க? என்ன பார்க்கறீங்க? என்ன பட்டர் இருந்தா நான் எடுத்து வந்துட மாட்டேன். என்ன யோசனை பண்ணிட்டு பாக்குறீங்க? எல்லாம் பாத்திரத்தை வெளியே வச்சாச்சு முன்னால. ஆமா, இன்னும் உங்களுக்கு பட்டர் கிடைக்கல. காட்டி பார்த்து பாரு. நீ அதுக்குள்ள தானே வச்சான். இதோ தானே இருக்கு பட்டர். அது அப்புறம் அது என்னம்மா நான் தேட முடியல, அங்க இல்லம்மா. அது எப்படி? வேற கூட நீங்க எடுத்து தர மாட்டீங்க. ஒழுங்கா வைக்கணும், ஒரு இடத்துல வைக்கணும். ஒழுங்கா தானே இருக்கு. டெய்லி 4 எடுத்த மாத்திரனா மனுஷனுக்கு கண்ணு தெரியாது. அது எப்படி? இந்த பாத்திரத்தெல்லாம் உள்ள வச்சு கதை நீங்க தானே எடுத்து வெளியே வச்சீங்க. எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்க, தூக்கி போடாதீங்க, மெதுவா வைங்க. ஏன் இந்த மனுஷனுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு குகை பார்வைன்னு சொன்னோம்ல. ஃப்ரிட்ஜுக்குள்ளே பட்டர், நேற்று வாங்கினது அமுல் பட்டர். அமுல் பட்டர் ப்ரெட்டுக்கு போடுற அந்த பட்டரோட டப்பாவோட கலர் என்ன? மஞ்சள் கலர் கவரு, சோப்பு கலரில் அமுல் எழுதி இருக்கு, பட்டர் BUTTER ப்ளூ கலரில் எழுதியிருக்கும். ஒரு குட்டி பாப்பா பட்டரை டேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, வாங்கியாச்சு. இப்போ நான் வந்து அமுல் பட்டர் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. யூஸ்வலி பெண்களுக்கு 180 டிகிரிக்குள்ள வேலை என்னென்னா, எல்லாத்தையும் செக் பண்ணுவோன்னு சொன்னோம்ல. இப்போ டப்பா அமுல் பட்டரை செக் பண்ணியாச்சு. செக் பண்ண வந்து சும்மா இருக்காது, அதை திறந்து வேற பார்க்கும். புரியுதுங்களா? திறந்து எடுத்து பார்த்த பிறகு திருப்பி அந்த டப்பாக்குள்ளே போட முடியாது. இப்போ வெளியே எடுத்த உடனே அது எப்படி இருக்கும்? பட்டர் பேப்பரில் இருக்கும். அந்த ஒரு பேப்பரில் சுற்றி வச்சுருப்பாங்க பட்டரு. அப்போ இந்த டப்பா மஞ்சள் கலர் டப்பா நம்மளுக்கு தேவையில்லை, தூக்கி போடு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பட்டர் பேப்பரில் இருக்குது. அதை வந்து நான் பார்த்துட்டு முன்னெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒரு தட்டில் வச்சாச்சு. இப்போ மனுஷன் போகிறாரு. அமுல் பட்டர்ன்னு சொன்னோன்னா அவர் மண்டைக்குள்ளே வர படம் என்ன? மஞ்சள் கலர் கவர், ரெட் கலர் எழுத்து, லிட்டில் பேபி, லிட்டில் பாப்பா வந்து விரல் எனக்குறான், டேஸ்ட் பண்ணுறான். மஞ்சள் கலர் கவரு, சின்ன பாப்பா கனெக்ஷன் ஆகாது. கண்ணுக்கும் மூளைக்கும் கனெக்ஷன் ஆகாது. ஏன்னா மூளையில் எப்படி ஸ்டோராக இருக்குது? அமுல் பட்டர்னா மஞ்சள் கலர் கவரு. அடுத்து என்னன்னா கண் பார்வை. அவர் இந்த சைடு பார்க்குறாரு, இங்கே இல்லை. அவருக்கு தலை இப்படி திரும்புது. அப்போ அவருக்கு எங்கே பார்க்க முடியுது? இங்கே மாத்திரம்தான் பார்க்க முடியுது, குகை பார்வை. புரியுதுங்களா? அப்போது இங்கே பார்க்குறாரு, இல்லை இங்கே திரும்புகிறாரு, இங்கே தான் பார்க்குறாரு. அப்போ எந்த இடம் மிஸ் பண்ணுறாரு? நடுவில் சைடுலலாம் மிஸ் பண்ணிடுவார். அதனால தான் ஆண்கள் சாவி எங்கம்மா, என் பஸ் எடுத்துகிட்டு வாம்மா, இதை எங்கே வச்சம்மா, அம்மா என்னோட இதை எடுத்துகிட்டு வாம்மா, ஏன் கண்ணாடி எங்கம்மா, எல்லாம் ஒய்ஃபை கேட்குறாங்க. வைஃப் ரொம்ப அன்பா வந்து கொடுப்பாங்க. அத்தான் வச்சுக்கோங்க, மாமா வச்சுக்கோங்க, கோமா திட்டிகிட்டே வந்து கொடுப்பாங்க. ஆனாலும் ஒய்ஃபுக்கு தெரிய வேண்டியது, மனுஷன் ஏன் நம்மகிட்ட கேட்குறாருன்னா, மனுஷன் போய் தேடும் போது அவர் இங்கே பார்ப்பாரு, அப்புறம் இப்படி திரும்பினோன்னா அவருக்கு அது நிறைய இடம் மிஸ் ஆகிடும். புரியுதுங்களா? ஆனால் 180 டிகிரி அப்படி இல்லை. அது ஒரு ரூம்குள்ளே போனோன்னா ஸ்வைங் அப்படி ஃபுல் ஸ்கேன் அடிச்சிடும். அதனால வந்து நல்லா தெரியும் எல்லாம் எங்கே இருக்குன்ட்டு, பட்டுன்னு எடுத்துரும். புரியுதுங்களா? சரி, இப்போ மனுஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எப்படி நம்ம ஹஸ்பண்டுக்கிட்ட பேசணும், இதை கற்றுக்கணும். பெண்கள் கற்றுக்கிட்டா ஈஸியாகிடும். எப்பா ஃப்ரிட்ஜில் பட்டர் எடுத்துகிட்டு வரீங்களா? மஞ்சள் கலர் கவரில் இருக்கு. இல்லைப்பா, நேற்று மஞ்சள் கலர் கவரை எடுத்துட்டேன். அது பட்டர் பேப்பரில் இருக்கு. அதை ஒரு தட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். மேல் தட்டுலயே கீழ் தட்டுலயா? மேலே தட்டில் வச்சிருக்கேன் பாருங்க. மேல் தட்டுலயா? நம்ம பட்டர். தேங்க்யூப்பா, நீங்கள் எவ்வளோ உதவி செய்கிறீங்க எனக்கு. இப்போ இங்கே இருக்க பெண்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நீங்கள் என்ன நினைச்சீங்க? இவ்வளவு பேச்சு பேசுறதுக்கு நாங்களே போய் எடுத்துடலாம். இது தவறு. ஏன்னு சொன்னா திருமணத்தோட லக்கு என்ன? இருவர்
அப்போ வந்து உங்கள் கணவனிடம் எப்படி பேசணும், என்ன ஸ்டைலில் பேசினா அவருக்கு புரியும், அதை நீங்கள் கற்றுக்கணும். என்னன்னா எரிச்சல்ல இந்த ஆள்கிட்ட சொல்லி பிரயோஜனமே கிடையாது, இவர்கிட்ட சொல்றதை விட நானே இவர் ஒரு வேஸ்ட்டு, இவருக்கு மேலே ஒரு 2 எருமை மாட்டை வளர்த்தா கூட அதாவது பால் தரோம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே அவர்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவரும் ஜாலியாக டிவி பார்த்துன்னு இருப்பார். உங்கள் கணவரை வேலை செய்ய வைக்கணும்னா, வீட்டில் உங்களுக்கு ஹெல்ப் செய்ய வைக்கணும்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசினா தான் ஸ்பெசிஃபிக்காக பேசணும். நீங்கள் பாட்டுக்கு ஏங்க தண்ணி எடுத்துடுவாங்க அப்படின்னுவீங்க. ஆனால் எங்க அங்கே போய் தண்ணி எடுத்துடுவாங்களேன், அவர் எங்கே போவார் கரெக்டாக. ஆனால் மனுஷன் பாவம் அங்கே வர போவார். அங்கே போவார். ஒன்று பாத்ரூமில் போய் தண்ணி எடுக்கிறாரா, கிச்சனில் போய் குடிக்கிற தண்ணி எடுக்கிறாரான்னு தெரியாது. நீங்கள் குடிக்கிறதுக்கு டேபிளில் பாட்டில் வாங்கி எடுத்துருவாங்கன்னு நான் சொல்லணும். பெண்களுக்கு என்ன பிரச்சனைனா, எதை பேசினாலும் பொதுவாக பேசுறது. அங்கே தான் வச்சேன், இங்கே தான் வச்சேன், இங்கே தான் இங்கனக்குள்ளே தான் இருந்துச்சு, அங்கனக்குள்ளே தானே வச்சேன், இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அதை எங்கன்றத குறிப்பாக சொல்ல மாட்டாங்க. எங்க அந்த டேபிளில் பாட்டிலில் இருக்கு பாருங்க அப்படின்றத குறிப்பாக பேசுகிறத பெண்கள் யூஸ்வலி பேச மாட்டோம். அப்படி பேசாததுனால தான் நம்மளுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்காம போயிடுது. ஸோ இப்போ உங்கள் ஆண்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும், குறிப்பாக கரெக்டாக என்னவோ பேசினா மனுஷன் கண்டிப்பாக அவரால் செய்ய முடியும். ஓகே. ஆனால் அந்த 180 டிகிரி பார்வைனால தான் அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னு உடனே அவரை போட்டு திட்டுன்னு திட்டாதீங்க. இவர் எங்கேயோ வச்சிருவாரு, நம்மளை போட்டு உயிரை வாங்குவார், அப்படி இப்படின்னு அவரை போட்டு திட்டிகிட்டே இருக்காதீங்க. அவர் வேணுக்குன்னே அதை செய்யலை. புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கலர். இது 2 ஆண்கள் பாருங்க, 2 ஆண்கள் பேச முடியல, ஐ டு ஐ கான்டாக்ட், ரைட்? கண்ணுக்கு நானும் 1/2 மணி நேரம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் ரோட்ல நின்று பேசலாம். என்னம்மா? யாரை பார்த்தீங்க? சிங்கப்பூர்ல இருந்து என் ஃப்ரெண்டு வந்தாம்மா. அப்படியா? 10 வருஷம் கழிச்சு வந்தான். நானும் பார்த்தேன் நீங்க பேசிட்டு இருக்கதே. ஆமாமா. அவர் போட்டிருந்த சட்டை நல்லா இருந்துச்சுப்பா. என்னம்மா? ஆலிவ் கிரீன்ல ஒரு சட்டை போட்டிருந்தாரு பாத்தீங்களா? ஆலிவ் கிரீன்ல சட்டையா? அந்த பச்சை கலர்ல. என்னது? ஒரு ஆலிவ் கிரீன் பச்சை கலரா? அது மாதிரி ஒன்று வாங்கணும்பா உங்களுக்கு. என்ன போட்டிருந்தா ஆலிவ் கிரீன்ல பச்சை கலர்ல? நீங்க பார்க்கலையா? நான் இல்ல, அவன் பேண்ட் போட்டிருந்தானோ போடலையான்னு கூட நான் பார்க்கலாமா. இங்க இருக்க ஆண்கள் கிட்ட வீட்டுக்கு போய் கேட்டு பாருங்க, அவங்க வைஃப் இன்னொரு ஆண் என்ன கலர்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னு எந்த ஆணுக்குமே ஞாபகம் இருக்காது. சரிங்களா? ஆனா ஒரு பெண்ணும் 5 நிமிஷம் பார்த்தா போதும். 5 நிமிஷம் பார்த்தாங்கன்னா உச்சந்தலையில இருக்க கிளிப்ல இருந்து காலில் இருக்க நெயில் பாலிஷ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டா இவ்வளோ கண்டுபிடிக்கிறவங்க எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கோம் சொல்லுங்க? மூளையில் ஸ்டோர் ஆனதெல்லாம் உள்ள இருக்காது, எது வழியா வெளியே வரணும். மனுஷன் யாரு பாவம்? யார்கிட்ட சொல்லணும்? நம்ம செத்தாண்டா சேகர் புருஷன். யார் அது? அது என்னன்னா, அப்ப ஆண்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, உங்க மனைவி வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே நிறைய பேசுவாங்க. அப்போ வாய மூடு, வள நீ என்னத்தை நீ சொல்லிட்டு இருக்க, சும்மா என்னைய ஃப்ரீயா விடு, சும்மா பேசிக்கிட்டு என்னை தொல்லை பண்ணாத, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இல்லைன்னா அவங்க வந்து இன்னும் சொல்றாங்க, அவங்க ஃப்ரெண்டை சந்திச்சாங்க, சில காரியத்தெல்லாம் சொல்றாங்க. எப்பா நான் வெளியே போனேன்னா என் ஃப்ரெண்டை பார்த்தேன்னா, அப்படியா முடி வெட்டியிருக்காப்பா ரீசெண்டா. அப்படியா? அந்த நீல முடிய சின்னதா வெட்டி அழகா இருக்கு. உனக்கும் வெட்டணுமா? இல்லப்பா, அவ வெட்டி இருந்ததை சொல்றேன். ஓ அப்படியா? அழகா இருந்துச்சு. ஆனா நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தா. அவ வந்து ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்கா போல புதுசா. நெக்லஸா? என்ன நெக்லஸ்? ரூபி நெக்லஸ். ரூபி நெக்லஸா? ஆமா. ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இருக்குமா? தெரியலப்பா, என்ன விலையோ. அதெல்லாம் என்னால வாங்கி கொடுக்காதுமா. இப்ப நான் எங்க கேட்டேன் உங்களை? இந்த உலகாசெல்லாம் வேணாமா? ஐயோ கடவுளே. ஒண்ணு அவருக்கு என்ன பயம்னா, வைஃப் வந்து ஏதோ ஒரு கதையை பேசும்போது அதை எல்லாத்தையும் வைஃபோட கனெக்ட் பண்ணி, நீ இதை கேட்குறியா, என்னால முடியாது,
நான் அந்த மாதிரி எல்லாம் வந்து என்னால சம்பாதிக்கல. சைலண்டா இருந்துட்டு அவன் முகத்தையே பார்த்து சிரிச்சு அப்படியாம்மா அப்படியாம்மா அப்படின்னு அப்படியான்னு கேட்டா போதும். ஏன் நீ ஏன் ஆசைப்படுற? நம்மளால ரூபி நெக்லஸ் 5 லட்சத்துக்கு வாங்க முடியாது, இதை பண்ண முடியாது. சண்டை போட வேணாம். அவங்க வந்து அதான் சொன்னல, என்ன பார்க்குறாங்களோ ஸ்டோர் ஆகிடும். 24 மணி நேரத்தில் என்ன ஸ்டோர் ஆச்சோ அதெல்லாம் வெளியே வந்தே ஆகணும். வரலன்னு, ஏன்னா அடுத்த நாள் பார்க்குற 24 மணி நேரத்துக்கு ஸ்டோரேஜ் ஆகணும்ல. இதெல்லாம் வெளியே வந்தால் தானே ஸ்டோர் ஆகும். அதை எப்படியாவது அவங்க கக்கணும். யார் மேலே? புருஷன் மேலே. சரி, புருஷன் இதெல்லாம் கொஞ்ச நேரமாவது மனைவி கிட்ட பேசலைன்னா மனைவிக்கு என்ன தோணும்னா, இவர் நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இல்லை, இவர் நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இல்லைன்னு மனைவி நினைச்சிட்டாங்கன்னா புருஷனோட ரொம்ப ஒட்ட மாட்டாங்க, ஒரு எரிச்சலாகவே இருப்பாங்க அவங்களும். என்னைக்கு கணவர் நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறாரோ அன்னைக்கு தான் மனைவி தன்னோட உடம்ப அந்த ஃப்ரெண்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ எந்த கணவர் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறீங்களோ அந்த கணவரோட மனைவி கணவரோட நல்ல இன்டிமேட்டாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ கணவருக்கு இது புரியணும். உங்கள் மனைவி உலக ஆசைகளை பற்றி பேசலை, எதை பார்க்குறாங்களோ அது எல்லாத்தையும் வெளியில் கொட்டிடணும், அவ்வளோதான். அது ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், அவ்வளோதான் விஷயமே. தவிர நீங்கள் ஊன்னு சொல்லி கேட்டால் போதும், நீங்கள் பதிலே சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்களா, ஆண்களோட மூளை. ஆண்களோட மூளை எப்படி வேலை செய்ய? எத்தனை பேர் வீட்டில் 5.5 பெட்டி வச்சுருக்கீங்க? 5.5 பெட்டி இல்லைன்னா 5.5 பெட்டி வச்சுருக்கீங்க. சின்ன சின்ன டப்பால எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா? கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் அதெல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பீங்க. இல்லைன்னா ரவுண்ட் டப்பாக்குள்ளே சின்ன சின்ன டப்பா இருக்கும். அந்த டப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இந்த பொருட்கள்லாம் வச்சுக்கிறத பார்த்தா இது தாண்டா என் புருஷனோட டப்பா மண்டை அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னது? ஆனா வீட்டுக்கு போனோம்னா அவர் அப்படி கூப்பிடக்கூடாது. டப்பா மண்டை, யோ டப்பா அப்படின்னு கூப்பிடாதீங்க. மண்டை டப்பா வடிவில் யோசிக்குது. அது என்னன்னா யோசிக்குது அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாத்தையும் வந்து கம்பார்ட்மெண்ட் மாதிரி பண்ணிடுவாங்க. இப்போ வீட்டு பொறுப்புகள் அப்படின்னு சொன்னா அது ஒரு தனியா டப்பா, கடுகு, மிளகு, சீரகம் வைக்கிற மாதிரி. வீட்டில் மனைவின்னு சொன்னால் மனைவிக்கு ஒரு டப்பா, பிள்ளைங்கன்னு சொன்னால் ஒரு டப்பா, வேலைன்னு சொன்னால் அது ஒரு டப்பா, கேம்ஸ்னு ஒரு இது பண்ணால் அது ஒரு டப்பா. ஒவ்வொருமே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம பொருட்களை வச்சுக்கிற மாதிரி, கிச்சன் பொருட்களை வச்சுக்கிற மாதிரி. ஓகே, அப்போ என்ன அதோட அர்த்தம்னு சொன்னால், ஒரு ஆணுக்கு ஒரு வேலையில் ஒரு காரியம்தான் சிந்திக்க முடியும், ஒரு டப்பா தான் திறக்க முடியும். உங்களுக்கு புரியுதா? சிந்திக்கிறது கூட ஒன்று தான் சிந்திக்க முடியும். 2 காரியத்தை ஒரு ஆணுக்கு ஒரே வேளையில் சிந்திக்கவே முடியாது. ஓகே, அப்போ எத்தனை டப்பா அவருக்கு திறக்கும் ஒரு நேரத்தில்? ஒரே டப்பா தான். இந்த திறந்திருக்க டப்பா வந்து மூடுனாதான் அடுத்த சிந்திக்கிற காரியம் டப்பா திறக்கும். 2 டப்பா ஒன்றும் திறக்காது. அடுத்த டப்பா திறக்கணும்னா பழைய டப்பா மூடணும். புரியுதா? அந்த மாதிரி தான் ஒரு டப்பா திறந்து மூடி இப்படி தான் அவர் வேலை செய்வார். ஓகே, இதனால வந்து அவருக்கு சில நேரத்தில் நிறைய காரியங்களை மறந்துடுவார். இந்த டப்பா திறந்து மூடுறதுனால ஒரு காரியத்தை ஒரு நேரம் சிந்திக்கிறதுனால ஆண்கள் செய்கிற வேலை எல்லாத்தையுமே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், அதை வெற்றியாக முடிக்கணும்னு பார்ப்பாங்க. அதை செய்கிற வேலையை உருப்படியாக வெற்றியாக முடிக்கணும்னு பார்ப்பாங்க. சரிங்களா? அவங்க அதான் எது எடுத்தாலும் அதை முடிச்சிடணும். அது முடியலைன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அந்த மாதிரி வந்து அவங்க சக்ஸஸ் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒன்று தான் சிந்திக்க முடியும், ஒரு வேலை தான் வந்து அட் அ டைம் செய்ய முடியும். பல வேலைகளை வந்து சேர்த்து வச்சு அவங்களால செய்ய முடியாது. ஓகே, இப்போ என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காரு. இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா. சரி, ஆஃபீஸ்லேருந்து வர வழியில் அந்த வழியில காய் வைக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி இலை, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்துறீங்களா? நாளே பொருள் தானே. ஆமாப்பா, ஆபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வாங்க. ஓகே, பாய்டா. சரிப்பா. டிங் டாங். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. பேக் எங்கப்பா? இந்த வெஜிடபிள் பேக். காய்கறி பை. காய்கறி பையா? காய்கறி பையா கடையில் வாங்கிட்டு வரணும். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு. ஆமா, சொன்ன காலையில சொன்னல. கரெக்ட். அதானடா. பைக்ல இருக்கா? இல்லடா, அது வர 5 நிமிஷத்துல வரேன்.
எத்தனை தடவை போவீங்க நீங்க? அப்படியே பறந்துருவாரு திட்டு வாங்க போறோன்ட்டு. இந்த மனுஷன் ஏன்பா இப்படி அலையுறீங்க இந்த டிராஃபிக்ல? அலையாம இருக்கிறதுக்கு தானே சொன்னேன். மறந்து போச்சுமா. சும்மா என்னத்தையுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்களா? மறந்துச்சுன்றல. ஒரு உங்களெல்லாம் யார் தான் மேனேஜரா வச்சிருக்காங்களோ. ஹஸ்பண்டை திட்டணும்னா வைஃப் எதை வச்சு திட்டுவாங்க? வேலையோட பொறுப்பு அதை வச்சுதான் திட்டுவாங்க. யார் உங்களை? நீங்களாம் ஒரு பாஸ்டரா, நீங்களாம் ஒரு டீச்சரா, நீங்களாம் ஒரு ப்ரொஃபஸரா, அப்படிதானே திட்டுறாங்க. என்ன ஓகே, அடுத்து பாருங்க. அழுகே வந்துச்சு அவருக்கு. இன்னைக்குதான் விஷயமே எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு சாம் பாஸ்டர். இப்ப ஆண் வீட்டை விட்டு வெளியே போன உடனே பைக் எடுக்கிறாரு இல்ல கார் எடுக்கிறாருன்னா அவருக்கு என்ன டப்பா திறக்கும்? டிராவல் டப்பா. அதனாலதான் ஆண்கள் பாத்தீங்கன்னா பைக்கில் உட்காந்துருக்கும் போது இல்ல கார் ஓட்டிட்டு இருக்கும்போது அவங்க பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா இந்த ரோட்டை எப்படி சரிப்படுத்துறது, இந்த இப்போ முன்னாடி போறவன் இப்போ விழுந்து சாக போறான், இவன் உருப்படியா ஓட்டல, இவனுக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தான்னு தெரியல, ஏன் இவங்க அதையே பேசுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு என்ன டப்பா திறந்துருக்கு? வைஃப் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஏங்க அதை விடுங்க அப்படின்னு இவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனாலும் அவர் காதுல அது விழாது. அவர் இன்னொருத்தனை திட்டிகிட்டே வருவாரு. இல்ல மனைவி கார்ல பக்கத்துல உட்கார்ந்தோன்னே அவருக்கு அந்த காதல் ஜாஸ்தி ஆயிடும். அன்பா பேசுவாரு, நல்லா ஜாலியா பேசிட்டு வருவாரு. அவரு டப்பா இப்ப என்ன திறந்திருக்கு? அதுல உள்ளதுதான் அவரால் பேச முடியும். அவர் ரோட்ல குழி குண்டு இருக்குதான்னு பாப்பாரு. எப்படி அதை சரிப்படுத்தாத அரசியலை போட்டு திட்டுவாரு. ஆமா. அதுக்கப்புறமா இது அவருக்கு யாரெல்லாம் திட்டணும்னு தோடுதோ அதெல்லாம் திட்டுவாரு. அந்த நேரத்துல தான் பார்த்து ரொம்ப காதல் ஏறி போய் ஏதாவது பேசுவாங்க. இல்லைன்னா ஏதோ பொறுப்பு ஏறி போயிட்டு ஏங்க இது வாங்கணும் அது வாங்கணும் நல்லா கவனிக்க மூடுறியா அப்படின்னு அறிவு இருக்குதா? இந்த டிராஃபிக்ல ஓட்டிட்டு இருக்கிற கண்ணம்மனு பேசின்னு இருக்கிறியா, உன்னை பார்த்துட்டு ஓட்டின போய் இடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சண்டை வரும். அதோட காருக்குள்ள வைஃப் மூஞ்சி என்ன ஆயிடும்? அவர் பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு துண்ண குரங்கு மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. அது ஏன்னா அந்த ஹஸ்பண்டை புரியாததுனால. புரியுதுங்களா? இந்த மனுஷனுக்கு திறந்துருக்க டப்பா எது? டிராவல் டப்பா. அவர் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா வண்டியை எப்படி ஓட்டிட்டு டைமுக்கு போறது. ஆனா நீங்க டிராவலை பத்தி பேசுங்க, கரெக்டா அதை பத்தி நிறைய பேசுவார் அவர். ரைட், சரிங்களா? ஓகே. அங்க இருந்து ஆபீஸ் போயிட்டாரு. ஆபீஸ் போனோம்னா டிராவல் டப்பா க்ளோஸ் ஆயிட்டு ஆபீஸ் டப்பா திறந்துரும். ரைட். ஆபீஸ்ல போன என்ன பண்ணுவாரு? ஆபீஸ் வேலையை பார்ப்பாரு. வீட்டில் என்ன நடந்ததோ எல்லாத்தையும் மறந்துடுவாரு. டிராஃபிக்ல நடந்ததெல்லாம் மறந்துடுவாரு. ஆஃபீஸில் என்ன செய்ய வேணுமோ அது பயங்கரமாக மூளை அதை திறந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுவார். அப்போ ஒரு நாளைக்கு 10, 20, 30 டப்பா கூட இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் தாவி 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 போயிட்டு வருவார். அதனால தான் ஆண்கள் காலையில் பொண்டாட்டியை ஒரு பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரிக்கோ விஷ் பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. ஆஃபீஸ் போயிட்டு சொல்லலான்னு நினைப்பாங்க. டப்பா மாதிரி டப்பா போனோன்னே கம்ப்ளீட்டாக இவர் மறந்துடுவார். வீட்டுக்கு வைஃப் எதிர்பார்த்துனே இருப்பாங்க. இவர் சொல்கிறாரா கடைசியில் ராத்திரி படுக்க போகும்போது சண்டேல முடியும். ஓகே. ஆனால் மனுஷன் உண்மையிலே பார்த்தா உண்மையிலே அவர் மறந்துருப்பார். ஆமாம். ஓகே. இதை நிறைய காலையில் கிஃப்ட் வாங்கிட்டு வரணும்னு நினச்சிருப்பாரு. அந்த பிஸினஸில் மறந்துடுவார். ஆனால் அந்த ஒரு வருஷத்துக்கு அவர் வாங்குற பாட்டில் அடுத்த வருஷம் திருந்திடுவார். ஓகே. இப்போ ஆண்கள் டப்பா வடிவில் யோசிக்கிறதுனால அந்த ஒரு டப்பா தான் திறக்கிறதுனால அவங்க சிந்தனை ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும்னு பார்ப்பாங்க. என்னாவது ஒரு ஃபெயிலியரு இல்லை ஒரு கோவம், ஒரு எரிச்சல், ஒரு ஆன்சைட்டி, இதெல்லாம் ஒரு ஆண்களுக்கு அவங்களோட துக்கம், வேலை செய்கிற இடத்துல வேலை நடக்கலை, இல்லை பிஸ்னஸில் ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்னவோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஆண்கள் ஸ்ட்ரெஸ்ஸு கோத்ரூ பண்ணால் இங்கே ஒரு டப்பா இருக்குது, பேரே எழுதாத டப்பா. அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு டப்பா, காலி டப்பா, பரலோக டப்பா. அது எல்லா ஆண்களுக்கும் அது இருக்கு. அது மாதிரி பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த டப்பால போய் உட்காந்துருவாரு. அந்த டப்பால இப்படிதான் இருப்பாரு. அவர் பாட்டு டிவி. உங்க ஹஸ்பண்டை நீங்க நிறைய தடவை பார்த்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுது அது என்ன டப்பான்னு. டிவியை போட்டு மனுஷன் இப்படி உட்கார்ந்துருக்காரு, கண்ணெல்லாம் அசையாமல் அப்படியான்னு உட்காந்துருக்கான்னா மனுஷன் காலி டப்பால இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த நேரத்தில் நீங்கள் மனுஷங்கிட்ட என்ன பேசுங்க,
சூப்பரா கவனிப்பாரு பாருங்க. எப்பா ஆ எப்பா ஓ இன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா? பக்கத்து வீட்டுல பாம்பு வந்துருச்சாம்ப்பா. பெரிய நல்ல பாம்பு. ஐயோ எல்லாம் பயந்துட்டாங்க தெரியுமா? நானே பயந்துட்டேன் பயங்கரமா. ஓடி போய் பார்த்தேனா வேகமா வந்து நம்ம கதவெல்லாம் சாத்தி ஜன்னலெல்லாம் சாத்தி நம்ம வீட்டுல வந்துடக்கூடாதுன்ட்டு அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணி அவங்க வந்து பாம்பை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கா. நீங்க போறீங்களாப்பா? மாட்டீங்களா? நீங்கெல்லாம் அப்பாவா இருந்து என்ன பிரயோஜனம்? 2 பிள்ளைகளுக்கு அப்பாவா இருக்கீங்க, என்னதான் யோசிக்கிறீங்க? ஏமா காதல கத்துற அப்படி? என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணுமே கால விழலையா? என்ன ஏன் கத்துனா இங்க வந்து திடீர்னு? இந்த காலி டப்பால இருக்கும்போது நீங்க என்ன பேசுறீங்களோ எதுவுமே அந்த டப்பாக்குள்ள விழாது. நீங்க பேசுறது மாத்திரம்தான் மிச்சம். சரிங்களா? ஏமா கவுன்சிலியா அவர் அப்படி நீங்க அடிக்கடி போறாரா? மனுஷன் காலி டப்பாக்குள்ள எதுக்கு போறாரு? ஸ்ட்ரெஸ் சரியாகிறதுக்கு. ஸோ மனுஷன் அந்த டப்பால இருக்கும்போது தயவு செய்து மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அது எவ்வளோ நேரம் அதில் உட்காந்துருப்பார் தெரியுமா? ஒரு 3 செகண்ட்ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தான். வந்துருவாரு வெளியே. பாவம் உட்காந்துட்டு வரட்டும், வந்த பிறகு பேசிக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, எப்பா நீங்க என்ன யோசிச்சீங்க? ஒண்ணும் யோசிக்கல சொல்லுங்கப்பா. நான் உங்க பொண்டாட்டி தானே, நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணுங்கப்பா. ஒண்ணு நினைக்கல, கேக்குறதுக்கு ரெடியா சொல்லுங்கப்பா. ஐயோ ஒண்ணு நினைக்கலமா. எதை பத்தி யோசிச்சீங்க சொல்லுங்க? யாரை பத்தியும் யோசிக்கல. உங்க ஆபீஸ்ல இருக்க பொண்ணுங்களை பத்தி யோசிச்சீங்களா? அந்த ரோசி சூசிய பத்தியா? அவங்க மேலே உனக்கு பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் அவன் நினைப்பு தானே உங்களுக்கு? அவளை நான் நினைக்கலமா. அதான் சொல்றேன். இல்ல இத வச்சு ஒரு சண்டை, நம்மளா ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்மளா அந்த பிரச்சனையை வச்சு ஒரு சண்டை போட்டுருவோம். சரிங்களா? அவரு பாவம் ஒன்னும் சிந்திச்சு அவர் மண்டையில ஒண்ணுமே ஓடி இருக்காது. ஆனா இங்க ஒரு சந்தேகம், ஏன்டான்னு உட்கார்ந்துருக்கான் மனுஷன். சில சமயம் மனுஷன் படுத்திருக்கும் போது கூட கால் டப்பால இருப்பாரு. ராத்திரி நீங்க படுத்துட்டு யோசிப்பீங்க, மனுஷன் பேசவே மாட்டாரு. ஏன் பேச மாட்டாரு? கால் டப்பால இருப்பாரு. புரியுதுங்களா? இவர் என்ன யோசிக்கிறாரு நம்மளை பத்தி? அவர் எதையுமே உங்களை பத்தி யோசிக்கல. அதை நீங்க முதல்ல நிறைய யோசிக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கணவருக்கு வந்து அவர் ஒரு வேலையா இருக்கிறாரு. சரிங்களா? அவர் வீட்டில் அவரால் வந்து ஒரு வேலை தான் செய்ய முடியும். எந்த வேலை செய்தாலும் ஃபோக்கஸ்டா இருப்பார். அவரோட டிஸ்டர்ப் டிவி பார்த்துட்டு இருக்காரு. நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். நான் கிச்சன்ல ரசம் வச்சிட்டு இருக்கேன். அப்பா ரசம் வைக்கிறேன்ப்பா. வை. கொத்தமல்லியே இல்லப்பா. அப்படியா? ஐயோ கொஞ்சம் வாங்கிட்டு வாங்களேன். 5 நிமிஷத்துல பதில் வரும். ஆனா கொத்தமல்லி எல்லாம் வருமா? வராது. தயவு செய்து நம்புங்க, வரவே வராது. சூப்பர் 4. எப்பா கொத்தமல்லி எங்கப்பா? என்னம்மா? கொத்தமல்லி எங்க? கடையில வாங்கிட்டு வரணும் சொன்னல, வாங்கிட்டு வர சொல்லி. எப்போ? அரை மணி நேரமா கத்தின்னு இருக்கேன். ஏன்டையா? ஆமா. சொன்னியா? ஆமா. கொத்தமல்லி சொன்னியா? ஷோ அம்மா. அம்மா போய் சொல்லாதம்மா. நான் ஏன் போய் சொல்றேன்? அம்மா சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்க போறேன் நான். ஏன்ப்பா போய் சொல்றேன்? சொல்லவே இல்லம்மா. நீங்க தான் போய் சொல்றீங்க. நான் போய் சொல்ல நான். அப்போ நான் இங்க சொல்ற கொத்தமல்லின்னு சொல்றது வருது பறந்து. ஆனா மனுஷன் எந்த டப்பால இருக்காரு? டிவி டப்பா. டிவி தானே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நான் வர கொத்தமல்லி இங்கே வரைக்கும் வரும்போது பதில் வருது. ஆனால் டப்பா திறந்து இல்லை. யார் டப்பா திறந்து இருக்கணும்? என் டப்பா திறந்துருந்தா தானே கொத்தமல்லி உள்ளே விழுவும். அப்போ என் டப்பா திறந்து இல்லாதனால அது பறந்து போயிடுது. ஸோ மனுஷங்கிட்ட எப்படி பேசணும்? கிச்சனில் கேஸை ஆஃப் பண்ணுறதுனால உலகம் நின்று போயிடாது. அது தயவு செய்து பெண்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணுறதுனால உலகம் நிற்காது. ஆஃப் பண்ணிட்டு உங்கள் ஹஸ்பண்டு கிட்ட வந்து அப்பா அப்பா 2 தடவை கூப்பிடுங்க. ஏன் 2 முறை கூப்பிடணும்? ஃபர்ஸ்ட் கூப்பிடுறது பழைய டப்பாவை மூடுறதுக்கு, செகண்ட் கூப்பிடுறது பொண்டாட்டி டப்பாவை திறக்கிறதுக்கு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ அப்பா அப்பா என்னம்மா கொத்தமல்லி வாங்கிட்டு வரீங்களா? சரி. இந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டு நம்ம கொத்தமல்லி. தேங்க்ஸ் அப்பா. திருப்பி என்ன பண்ணுவாரு? இது ஆண்டவருக்கும் தெரியும். சாமுவேலே சாமுவேலே, ஆபிரகாமே ஆபிரகாமே, மோசேவே மோசே. ஏன் 2 தடவை கூப்பிட்டாரு? எல்லாம் டப்பா மண்டைங்க. அவர் தானே உருவாக்குனார் இந்த டப்பாவை, அவருக்கே தெரியும்.
அவர் கூப்பிடும்போது ஏன் நம்ம கூப்பிடக்கூடாது? நம்மளும் நம்ம புருஷனை கூப்பிடும்போது எத்தனை தடவை கூப்பிடணும்? 2 தடவை கூப்பிடும்போது தூரத்துல இருந்து கூப்பிட கூடாது, பக்கத்துல வந்து தொட்டு கூப்பிடுங்க, ஜென்டிலா கூப்பிடுங்க. அப்படின்னு மறட்டாதீங்க, பிள்ளைய பயம் காட்டிடாதீங்க. சரியா? பாவம். சரியா? ஓகே. இப்போ ஒரு பிரச்சனைனா ஆண்கள் எந்த டப்பாக்குள்ள போனாங்க? இப்போ பெண்களோட மண்டைய பார்ப்போம். அவங்க மண்டையில ஆண்டவர் டப்பாவே வைக்கல. ஐயோ, அது மாடர்ன் டிசைன், அந்த காலத்துல கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. ஸோ எப்பெல்லாம் நீங்கள் இடியாப்பம் சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது? இதுதான்ப்பா என் பொண்டாட்டி மண்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இடியாப்பம் மண்டை, இடியாப்பம் மண்டை, டப்பா மண்டை. சரிங்களா? இடியாப்பம் மண்டைக்குள்ள ஏதாவது ஒரு நூலை நீங்கள் தனியாக எடுக்க முடியுமா? முடியாது. ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் கனெக்டட். அப்படி கனெக்டடாக இருக்கிறதுனால பெண்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் யோசிப்பாங்க. ஒரே நேரத்தில் 9 விஷயத்தை சிந்திப்பாங்க. 9 விஷயத்தை சிந்திக்கிறவங்க 9 வேலையும் செய்வாங்க. சிந்திக்கிறது எதுவோ அது கிடையாது செய்கிறது. இது ஆண்களுக்கு தயவு செய்து புரிஞ்சுக்கணும். பெண்கள் என்ன சிந்திக்கிறாங்களோ அது இல்லை இங்கே செய்கிறது. இங்கே செய்கிறது வேற, சிந்திக்கிறது வேற. இது ஆண்களுக்கு தெரியாத விஷயம். ஏன்னா ஆண்கள் எதை சிந்திக்கிறாங்களோ அதை தான் செய்கிறாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. இங்கே என்ன, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சாம்பார் வச்சிட்ருக்கேன், பருப்பு வேகுது, காய் வெட்டிகிட்டு இருக்கேன். என் மனசில் என்ன சிந்திக்கிறேன்னா பொரியல் என்ன செய்கிறதுன்னு. ஆனால் சாம்பாருக்கு தான் இங்கே காய் வெட்டுறான். சிந்திக்கிறது எதை பற்றி சிந்திக்கிறேன்? பொரியலை பற்றி சிந்திக்கிறேன். அப்படியே சிந்திச்சுட்டு இருக்கும்போதே நினைக்கிறேன் 2 பாத்திரம் கழுவணுமே, ஐயோ துணியை துவைக்க போடணுமே, மோட்ரு ஆன் பண்ணணுமே, இந்த மனுஷன்ட்ட அயன் பண்ண துணி அங்கே இருக்குதே. அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஃபோன் வரும். அது வேறு லவுட் ஸ்பீக்கரில் போட்டு வச்சு இன்னும் ஏது அவகிட்ட பேசிக்கிட்டே இங்கே சாம்பார் வச்சுட்டு பொரியலை செஞ்சுக்கிட்டு மற்றதையும் சொல்லிக்கிட்டு அவள் பிரியாணி வேறு எப்படி செய்யணும்னு கேட்குறா. அது பிரியாணி வேறு எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு இங்கே பிரியாணி செய்கிறத சொன்னால் கூட இங்கே சாம்பாரும் பொரியலும் கரெக்டாக நடக்கும். நான் இங்கே சொல்கிறது வேற, ஆனால் இங்கே செய்கிறது வேற. கன்ஃபியூஷனே இருக்காது. ஆனால் இதே வேலை என் ஹஸ்பண்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் தான் சாம்பார் வச்சிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. வச்சிட்டு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு யாரோ கூப்பிட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு கேட்குறாங்க. மனுஷன் சொல்கிறாரு எப்படி பிரியாணி செய்யணும். மச்சான் இதை போடு மச்சான், இதில் இந்த பட்டை இருக்குல்ல இதெல்லாம் எடுத்து போடு, சாம்பார் என்ன ஆகும்? அதில் போடுறது எல்லாத்தையும் சாம்பார்லேயும் போட்டுருவாரு, குருமாயிடும். இவர் மனுஷன் அங்கே பிரியாணி அங்கே சொல்கிறதுல எல்லாத்துலேயும் சாம்பார்லேயும் வந்துடும். ஆமாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் சிந்திக்கிறத செய்வோம், புரியுதுங்களா? இவங்க வந்து சிந்திக்காதையே வந்து அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்வாங்க. அதனால தான் பெண்கள் பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறோன்னு வந்து உட்காருவாங்க, ஆனால் ஒரு வெங்காயத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு பூண்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் எதையாவது ஒன்று அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாதது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்களால அது பண்ண முடியும், புரியுதுங்களா? இப்படி இருக்கிறதுனால பெண்களோட பிரச்சனை என்னன்னா ஆணோயை புரிந்து கொள்ள முடியாமை, அவருக்கும் நம்மளை புரிஞ்சு கொள்ள முடியாமை. என்னால ஒரு வேலை தான் செய்ய முடியும், அவங்களால பல வேலைகள் ஒரே நேரத்தில் செய்ய முடியும். அப்படி செய்யறதுனால இவர் வந்து என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுவார். என்ன அட்வைஸ் பண்ணுவாருன்னு பாருங்க. ஆமா, கிச்சன்ல எப்படி வச்சு அலங்கோலமா இருக்குது, அலங்கோலமா எங்களை மாதிரி வந்து பிளான் பண்ணி ஒவ்வொரு வேலையும் ஒரு நேரத்துக்கு செஞ்சு நான் பிளான் பண்ணலன்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு மாதிரி குழப்பம் பண்ணி வச்சிருக்கல. என்ன குழப்பம் பண்ண பாரு, என்ன குழப்பம் பண்ண? உங்களை யார் இப்போ கிச்சன்ல கூப்பிட்டா? உங்களை யார் இப்போ கிச்சன்ல கூப்பிட்டா? நீ தான் போய் உங்க வேலையை பாக்குறீங்களா? போங்க. நான் போறேன். அவங்கள திட்டி வெளியே அனுப்புறாங்க. இவர் வந்து இங்கே அட்வைஸ் பண்ணுவார், இந்த மாதிரி செய்ய, இந்த மாதிரி செய். ஆக்சுவலி ஒய்ஃபுக்கு தெரியும் எதை எதை கனெக்ட் பண்ணி செய்யணுன்ட்டு. இவர் வந்து என் பிளான் படி செய்ய, என் பிளான் படி செய்யினா உங்கள் பிளான் படி ஒய்ஃபால் செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் ஒன்று சிந்திக்கிறவங்க கிடையாது, பலதை கனெக்ட் பண்ணி சிந்திக்கிறவங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து தயவுசெய்து வந்து அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஓகே, இப்போ ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க ஹஸ்பண்டை புரிஞ்சுக்காதனால? எப்பா அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன், குக்கர் வச்சுருக்கேன், 3 விசிலு,
3 விசில் ஆஃப் பண்ணிடுங்க. சரி. பக்கத்துல பால் வச்சிருக்கேன். பொங்கணும்னா ஆஃப் பண்ணிடுங்க. 3 விசில் இல்ல குக்கரில் அது. இது பால். சரியா? அதுக்கப்புறம் வேற மைக் வேணும். பேட்டரி இல்ல. ஸோ ஆஃப் பண்ணிடுறீங்களாப்பா? மோட்டர் ஆன் பண்ணிடுங்க. அல்ல ஆன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. நிரம்பினோன்னு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அல்லேலூயா. சொல்லுமா. குக்கர் வச்சிருக்கேன்ப்பா. குக்கர் வச்சிருக்கேன். 3 விசில். பக்கத்துல பால் வச்சிருக்கேன். பால் வச்சிருக்கேன். மோட்டர் ஆன் பண்ணிட்டேன். தண்ணி வீணாக்காதீங்க. 3 விசில் பண்ணிடுங்க. 3 விசில். தண்ணி மோட்டர் 3 விசில். மோட்டர் நிரம்பின உடனே வாஷிங் மிஷினுக்கு சுவிட்சை மாத்திரம் போடுங்க. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். சுவிட்ச் போட்டா போதும். அதுக்கப்புறம் பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி கடைக்கு போய் பிரெட், முட்டை, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. பிரெட், முட்டை, வெங்காயம், தக்காளி, வெங்காயம். குளிச்சிட்டு வந்துடுறேன் சீக்கிரமா. சரி 3 விசில் சீக்கிரமாப்பா. சரி பாத்துக்கோங்க. பிள்ளைங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துருச்சுங்க. சரிப்பா குளிச்சிட்டு வந்துடுறேன். அது நல்லா கவுனி. அந்த பிரெட்டு, வெங்காயம், முட்டை, தக்காளி இது எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுல வந்து உருளைக்கிழங்கையும் முட்டையும் எடுத்து கவனிக்கிறியா? கவனிக்கிறேன். நீ சொன்னதுதான். உருளைக்கிழங்கும் முட்டையும் எடுத்து குக்கர்ல போட்டு 3 விசில் வரணும். அதானே? அப்படியா சொன்னா? ஆமாமா. ஐயோ ஏற்கனவே 6 விசில் வந்துருச்சு. எங்க இருந்து விசில் வரும்? சொல்லு, எங்க இருந்து வரும்? இங்க பாருங்க. எப்ப வச்ச குக்கர் பருப்பு வந்திருக்கு வெளியே. ஐயோ கடவுளே, பக்கத்துல வேற கருகி போச்சு. மோட்டர் ரொம்ப தண்ணி கொட்டுது. உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் பண்ணீங்க? ஒரு வேலையை உருப்படியா செய்தேன். நான் சொல்றேன், இத்தனை வேலை எனக்கு கொடுக்காத. எனக்கு கொடுத்தா ஒரே வேலை கொடு, இல்லைன்னா லிஸ்ட் போடு. அதனாலதான் கணவர் லிஸ்ட் குடுமான்னு கேக்குறாரு. புரியுதுங்களா? ஏன் லிஸ்ட் குடுமான்னு கேக்குறாரு? என்னால ஒரு நேரத்துல பல டப்பா திறக்கவே முடியாது. எத்தனை ஏரியா வேலை இது? கிச்சனு, மோட்டரு, அப்புறம் வந்து வாஷிங் மிஷினு, பிள்ளைங்க, கடைக்கு போயிட்டு வருது. எத்தனை டப்பா திறக்கும் மனுஷனுக்கு? அவருக்கு ஒரே டப்பா தான் திறக்கும். ஏன்பா கிச்சனில் வாங்க, கிச்சனில் இந்த 3 விசில் வரணும். பருப்புக்கு பால் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்கன்னா இவர் எந்த வேலை செஞ்சாரோ. இப்போ நான் டைப் பண்ணிட்டே இருக்கிறேன். டைப்பிங் அப்படியே நிறுத்தினேன். எப்பா குக்கர் 3 விசில் பக்கத்தில் பால் பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறேன். மனுஷன் எப்படி வேலை செய்வார்னு பாருங்க. நான் என்ன பண்ணுவேன், டிவி பார்த்தா டிவி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஸ்டவ் முன்னாடி இப்படி கை கட்டி நின்றுட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு குக்கரையும் பாலையும் முறைச்சி பார்த்துனே இருப்பார். பாலை மூடிட்டு திருப்பி என்ன பண்ணுவார், டிவியில் வந்து உட்காந்துருவார். அப்போ ஒரு ஏரியா வேலை கொடுங்க, கிச்சன் வேலை. ஸோ ஆண்களுக்கு வந்து நம்மளை மாதிரி பெண்கள் மாதிரி நம்ம என்னவோ ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம். ஆனால் நம்ம காது மாத்திரம் எங்கே வச்சுருப்போம்? கிச்சனில் இருக்கு. அது பால் பொங்குற சத்தம் கூட பெண்களால் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஓடி வந்து ஆஃப் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஆனால் நம்மளை மாதிரி ஆண்கள் அதுக்கு உடனே வைஃப் திட்டுவாங்க. பக்கத்தில் தானே உட்காந்தீங்க, பார்க்கலையான்னு திட்டுவாங்க. உண்மையிலே அந்த மனுஷனோட டப்பா திறக்கலை. அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அவரை போட்டு திட்டி அவர் என்ன பண்ண போறாரு? ஸோ மனைவிக்கு தெரிய வேண்டியது நம்ம மண்டை வேலை செய்கிற மாதிரி அவங்க மண்டை வேலை செய்யலை. இப்போ பாருங்க, இடியாப்பத்துக்குள்ள ஆண்டவர் காலி டப்பாவும் வைக்கல. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன டப்பாக்குள்ளே போனாங்க? ஆனால் இடியாப்பத்துக்குள்ள காலி டப்பாவும் இல்லை, அமைதியாக உட்காந்துன்னு இருக்கிறதுக்கு. இப்போ பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி பெண்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க? இவங்கள மாதிரி ஒரு இடத்துல போய் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, பேசணும். ஸோ
காலையில எங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு. சாப்பிட்டு போங்கப்பா. இவ்வளோ லேட்டாலாம் கொடுத்தா நான் ஆஃபீஸ் லேட்டாக போகும்போது நீயே இந்த சாப்பிட்டு தொலை எல்லாத்தையும் ஏன் சாப்பாடு சாப்பிட்டு தொலை. ஏன் இப்படி கத்திட்டு போறாரு? நம்ம எவ்வளோ வேலை இருக்கிற நேரத்தில் நான் கஷ்டப்பட்டு நானும் வேலைக்கு போகிறேன், சாப்பாடு செஞ்சு கொடுத்தா என்னைய திட்டிட்டு இவர் போகிறாரு. எதுக்கு நான் அப்புறம் செஞ்சேன்? மனுஷன் ஏன் இப்படி இருக்காரு? புரியாமலே இருக்காரு. நம்மளும் வேலை செய்கிறோம், என்னைய பற்றி புரிய வேண்டாமா இவருக்கு? பெண்களோட மண்டை எப்படி வேலை செய்யும் பாருங்கள். இது எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு எனக்கும் ஒன்றும் வேண்டாம், என்னத்தை சாப்பிட்டு தொலைக்க. இந்த மனுஷன் காலையிலே சண்டே போட்டு மூடை கெடுத்து விட்டார். ஓகே, இப்போ நான் வேலைக்கு போகணும். வேலைக்கு போகும்போது ஆண்களுக்கு தெரிய வேண்டியது, இவர் என்ன பண்ணார்? என்னை திட்டினார், போக்குவரத்து டப்பாக்குள்ளே போனார், போக்குவரத்து டப்பாலேருந்து எந்த டப்பாக்குள்ளே போய் உட்காந்துருக்காருப்போ? இப்போ அவர் பழைய டப்பா எல்லாத்தையும் மூடிட்டாரு. இப்போ ஆஃபீஸ்க்கு போனவர் நிம்மதியாக ஆஃபீஸில் அவர் வேலை செஞ்சிட்ருப்பார். ஆனால் ஒரு பெண்ணுக்கு என்ன நடக்கும் பாருங்க. ஆஃபீஸ் கிளம்பியாச்சு, பஸ்ஸுக்கு நிற்கிறேன், இந்த மனுஷன் ஏன் நம்மக்கிட்ட கத்துனாரு? இப்போல்லாம் வர வர புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு. சும்மா வாழ்னு கத்தினே இருக்கிறாரு. என் மேலே என்ன ஒரு இவ்வளோ ஒய்ஃப் செய்கிறாளேன்னு கூட ஒரு மரியாதை இல்லை இந்த மனுஷனுக்கு. மனுஷன் ஏன் நம்ம மேலே அன்பே இல்லையா? முந்தையெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தார், இப்போல்லாம் வர வர நல்லாவே இல்லை. இப்படி யோசிக்கிறேன்னா, இப்படி யோசித்து நான் ஆஃபீஸ்க்கு போனோடனே நம்ம அக்காமாரெலாம் என்ன பண்ணுவாங்க? உடனே அதுக்குள்ளே மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். என்ன சொல்லுவீங்க பார்த்த உடனே? ஐயோ இந்த அக்கா கேட்டாங்க, நான் டல்லாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இங்கே வந்து என்ன வந்துடும்? கண்ணீர் வந்துடும். நம்மளை பற்றி ஒருத்தங்க விசாரிக்கிறாங்களேன்னு உடனே பாருங்கக்கா, வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டு 5 மணிக்கே எழும்பி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இந்த மனுஷன்ட்ட கொடுத்தா எனக்கு ஒன்று வேணான்னு சொல்லிட்டு வாழ்னு கத்திட்டு போய் அவங்க சொல்லுவாங்க, என் புருஷனும் இப்படித்தான் பண்ணுறாரு. அவங்க வீட்டு கதையை ஒன்று விடுவாங்க, பக்கத்தில் இன்னொருத்தங்க அவங்க வீட்டு கதையை விடுவாங்க, பக்கத்தில் இன்னொருத்தங்க நம்மளுக்கு வேணுன்னே எரிச்சல் மூட்டுற மாதிரி, என் புருஷன் எனக்கு எல்லாம் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக போனார், ஐயோ உடனே பொறாமல் வந்துடும் பாரு, அவள் புருஷன் நல்லா பார்த்துக்கிறான், நம்ம புருஷன் நல்லா பார்த்துக்க மாட்டான். இப்படி எல்லாம் பேசி பார்த்தா அங்கே எப்படி இருக்கு? அங்கே ஜாலியாக ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் எங்கே நினைப்பேன், இந்த மனுஷன் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாரு? நம்மளை பற்றி யோசிக்கிறாரா? நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஒரு ஃபோனாவது பண்ணி பேசலாம்ல. ஏன் இந்த மனுஷன்ட்டு ஒரு ஃபோன் கூட வரல? அவ்வளோ கோவமாக இருக்கார் போல் நம்ம மேலே. நாமத்திரம் ஏன் ஃபோன் பண்ணோம்? எனக்கு இப்போ கோவம் ஜாஸ்தி ஆகுது, புரியுதுங்களா? யோசிச்சு தலைவலியும் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. சாயந்தரம் ஆயிடுச்சு. டிங் டாங். நான் ஏன் போய் உடனே கதவை திறக்கணும்? 5 நிமிஷம் உடனே எல்லாம் செய்யறதுனால தானே இவ்வளோ நம்மளை வந்து இலக்காரமா பாக்குறாரு. கதவு திறந்து தான் இருக்கு. ஐயா, இது முதல்ல சொல்ல வேண்டியதுனமா? ஏன் வந்து என்னை இவ்வளவு நாள் நிக்க வச்ச வெளியே? ராணி செல்லம், ஏன்டா? ஐயோ, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? இருந்து என்ன பிரயோஜனம்? நான் இல்லாம இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க அண்ணன் வண்டியை வேகமா ஓட்டும், எங்க இடிச்சிட்டானா? ஏன்பா எங்க வீட்டு ஆளுங்களை சாவடிக்கிறீங்க? உங்க வீட்டு ஆளுங்களை சாவடிக்க மாட்டீங்களா? இல்ல, எங்க வீட்டுல யாருக்காவது எதாவது அழமாட்டா? எதுக்கு அழுகுறா? நான் எதுக்கு அழுகுறேன்னு கூட இந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குது. நீ அழு, எதுக்கு அழுகுற? காலையில என்ன ஆச்சுன்னு தெரியுமா? காலையில என்ன ஆச்சு? பல்லு வளர்க்கணும், குளிச்சோம், காபி குடிச்சோம், சாப்பிட்டோம், போயிட்டு இருந்தோம் ஆபீஸ்க்கு. அப்படியா? காலையில சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? பூரி சாப்பிட்டேன், கிழங்கோட. பூரியும் கிழங்குமா? ஆமா, பூரி கிழங்கு. பூரி கிழங்கு சாப்பிட்டீங்களா? ஆமா. எவா கொண்டு வந்தா? எவா கொண்டு வந்தான்னு கேக்குறேன். எவா கொண்டு வந்தாளா? ஆமா, நீ தானமா கொடுத்த. அப்ப எவளோ கொண்டு வர சாப்பாடுக்கு தானே என்னை கத்திட்டு போறீங்க. இப்ப எனக்கு தெரியுது, அந்த ரோசி சூசில நல்ல பிள்ளைங்க, அவளுங்க தான். நான் தேசிய நல்ல பிள்ளை. ஆமா, அதனால தானே காலையில என்கிட்ட கத்துனீங்க. இல்லம்மா, நான் செஞ்ச தோசையை சாப்பிடாம போனீங்கல்ல. ஐயோ இல்ல. அப்புறம் எப்போ பூரி சாப்பிட்டீங்க சொல்லுங்க? சாப்பிட்ட. யார் கொடுத்தா?
யாரு கொடுத்தா? யாரும் குடுக்கலமா. ஆஹா, நீங்க சாப்பிட்டீங்கன்னு தானே சொன்னீங்க. இப்ப சொல்லுங்க. ஏதோ சாப்பிட்ட போல இருந்துச்சு. அது எப்படி இருக்கும்? ஐயோ, தெரியாம சொல்லிட்டமா. எப்படி தெரியாம சொல்ல முடியும்? சாரிடா. இப்படியே கேள்வி மேல கேள்வி கேட்டு இந்த மனுஷன் ஏதோ தெரியாம ஒளறி உண்மையில சாப்பிட்டுருக்க மாட்டாரு. ஏதோ நான் கேட்டேன், அவர் என்னமோ ஒரு பேரை சொல்ல, இதை வச்சே பெரிய சண்டையாயிடும். ஸோ ஆண்களுக்கு தெரிய வேண்டியது, உங்கள் மனைவியை நிறைய நேரம் யோசிக்க விடாதீங்க. யோசிக்க விட்டா அவங்க யோசிச்சு பிரச்சனை பெருசாகிட்டே மெகா சீரியல் ஆயிடும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, கோபம் கொண்டாலும் நீங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் கோபம். அப்போ ஆண்டவர் கொடுத்த டைம் எவ்வளோ? மொத்தம் எவ்வளோ டைம் கொடுத்துருக்காரு கோபத்தை குறைக்கிறதுக்கு? 24 இல்லை, 12 மணி நேரம் தான். சூரியன் உதிச்சு அஸ்தமிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அந்த 12 ஆண்டவரே 12 மணி நேரம் டைம் லிமிட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ தூரம் நம்ம சீக்கிரமாக ஒப்புரவாகிறோமோ அவ்வளோ தூரம் இந்த இடியாப்ப மண்டை யோசனையை குறைக்கும். ஒப்புரவு ஆகலைன்னா இந்த இடியாப்ப மண்டை யோசிச்சு உங்கள் வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிக்கும். 1998 நீங்கள் இப்படி தான் பண்ணீங்க. நீங்கள் 2000 கூட இப்படி தான் பண்ணீங்க. நீங்கள் அது ஒரு புதன்கிழமை ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டிருந்தீங்க. அப்போ கூட நீங்கள் கரெக்டாக வேற ஹிஸ்ட்ரி சட்டை கலர்லேருந்து எல்லாம் எடுத்து விடுவாங்க. உயிர் போயிடும் உங்களுக்கு. தயவு செய்து ரொம்ப நேரம் யோசிக்க விடாது. பெண்கள் பிரச்சனைனா பேசி தான் சரிப்படுத்த முடியும். நீங்கள் பேசாமல் அமைதியாக விட்டுட்டிங்கன்னா பெண்களால் சரிப்படுத்தவே முடியாது. நிறைய ஆண்கள் அமைதியாக இருக்காளே விட்டுருவோம் அப்படின்னு போயிடுவாங்க. அமைதியாக இருக்கான்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன ஆக போகுது? சுனாமி வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ சுனாமி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும்? பேசிடணும். சரி, ஓகே. அடுத்து பாருங்க, ஒரு பெண்ணோட முகத்தை 10 செகண்டில் ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது அவங்க முகம் என்னென்ன மாறுது பாருங்க. இப்போ ஒருத்தங்க ஒரு சோக கதையை சொல்றாங்க. சோகம், ஆச்சரியம், கோபம், சந்தோஷம், பயம், விருப்பம் எல்லாம் மூஞ்சில தெரியுதா? இப்போ நம்ம ஐயாவை பாருங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், அப்படிதானே? சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி நம்ம வரும்போது நம்மளுக்கெல்லாம் பெண்களுக்கு என்ன ஆசைன்னா, ஹஸ்பண்ட் நம்மளை பார்த்து எல்லாம் புரிஞ்சுக்கணும், நம்மளை பார்த்து அவர் நம்ம மேலே ஆசையாக நடந்துக்கணும்னு ஆசை எல்லா ஒய்ஃபுக்கும் இருக்குது. ஆனால் வெளியே சொல்ல மாட்டுறாங்க, அவ்வளோதான். நான் அதை சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ எனக்கு தலை வலிக்குது, நான் டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். சரியா? என் ஆசை என்னன்னு சொல்லுங்க. என்னம்மா தலை வலிக்குதா, ஏதாவது தைலம் எடுத்து கொடுக்கட்டா, அப்படியெல்லாம் கேட்கணும்னு ஆசை. என்ன ஆட்டம் ஆடுறாங்க நம்ம ஆளுங்க. பாருமா பாரு, ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. இதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பெண்கள் ஆக்ஷன் மாத்திட்டே இருப்பாங்க டில் கண்வன் கண்டுபிடிக்கிற வரைக்கும். சூப்பர். புது ட்ரெஸ்ஸாமா? தலை வெடிக்குது. ஏமா தலை வெடிக்குதுன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் தலையில கட்டிட்டு இப்படி அலையிற? அதனாலதான் நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா, எனக்கு அப்படியே வயிற்ற வலிச்சு நான் அப்படி படுத்திருந்தேன், நான் அப்படி படுத்திருக்கும் போது கூட என்னை காபி போட்டு தர சொல்லி சொன்னாரு. ஏம்மா நீ சொன்னியா அவர்கிட்ட? இல்லை, சொல்ல மாட்டாங்க. ஆனா கண்டுபிடிக்கணும்னு ஆசை. தயவு செய்து பெண்கள் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இப்படி காலெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணி அப்படியெல்லாம் ஆக்ஷனே பண்ணாதீங்க. புரியுதுங்களா? கால் வலிக்குதோ, வயிற்று வலிக்குதோ, தலை வலிக்குதோ, எப்பா எப்பா எத்தனை தடவை கூப்பிடணும்? டப்பாவை முதல்ல திறங்க.
எனக்கு தலை வலிக்குப்பா. டாக்டர் கிட்ட போலாமா? இல்ல சொல்லு. நீங்க தைலம் எடுத்து எனக்கு போட்டு விட்டுட்டு சரி சூடா எனக்கு ஏதாவது குடிக்க காபி. ஆமா சரி. அப்புறம் தூங்க போறேன்பா. தூங்க போறேன். ஆமா சரி தூங்கு. சாப்பாடு செய்யல, எனக்கு முடியல. சரி சரி. அப்ப நான் வாங்கிட்டு வந்துருங்க. சரி ரைட். என்னன்னா அடுத்தடுத்து செய்யணும்னு சொல்லுங்க. ஒண்ணு சொல்லி விட்டுறாதீங்க. தைலம் தடவி விடு அப்படின்னா அவர் இப்படி தடவிட்டு போயிடுவாரு. சரிங்களா? தைலம் தடவிட்டு காப்பி போட்டு அடுத்த வேலை என்ன, காப்பி போட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் படுக்க போறேன், நீங்க போய் சாப்பாடை வாங்கிக்கோங்கன்னா அவர் லைனா ஆட்டோமேட்டட் மிஷின் மாதிரி லைனா அவர் செய்வார். நீங்க ஒரு தைலம் அவருக்கு புரியாது, தைலம் மட்டும் தடவி விட்டு போயிடுவார். அதனால என்னென்ன செய்யணுமோ லைனா சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல அவர் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு வர்றாரு. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் முடிஞ்ச பிறகு மனைவியோட எல்லா ஆக்ஷனையும் கண்டுபிடிச்சி மனுஷனுக்கு கொஞ்சம் புரிய வரும். அதுக்குள்ள பார்த்தா வயசாயிடும். புரியுதுங்களா? அதுதான் கஷ்டம். அதனால இளம் வயசுலேயே உங்களுக்கு அவரோட ஹெல்ப் எல்லாம் தேவைப்படும் போது தயவுசெய்து டப்பாவை திறந்து என்ன செய்யணுன்றதை சொல்லிடுங்க. கரெக்டாக அப்படியே செய்வாங்க அவங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னா லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க, இல்லை வாட்ஸ்அப் ஏதாவது அனுப்பிடுங்க. ஓகே. இப்போ நான் டப்பாவை இடியாப்பமா மாற்ற முடியுமா? ஆனால் நம்ம இடியாப்பத்தை டப்பாவை மாற்ற முடியுமா? ஆனா மாறு, நான் தான் ரைட்டு, நான் பெஸ்ட், நீ மாறு. எவ்வளோ ட்ரை பண்றோம். நீ மாறு, நான் மாறு, நீ மாறு, நான் மாறு. இது டப்பா, அது இடியாப்பம்னு நம்மளுக்கு புரியாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதனால இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆணோட பிரெயின் எப்படி வேலை செய்யும், ஒரு பெண்ணோட பிரெயின் எப்படி வேலை செய்யும், கண் பார்வை எப்படி இருக்கும், அவங்க பலவீனங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? தெரியாத நேரத்தில் இது ஒரே குழப்படியாக இருந்தது. சரி, ஏன் ஆண்டவர் இவ்வளோ வேறுபாடுகளுடன் இது ஆணையும் பெண்ணையும் படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஆண்டவருக்கு என்ன ஆசையா கணவன் மனைவி இப்படி அப்படியே சண்டை போட்டு கஷ்டப்படணும்னு ஆண்டவருக்கு ஆசையா? இது என்னன்னா, எனக்கு பலம் உண்டு, இது பலவீனம், பலம் பலவீனம் அப்படி இருக்கு. எனக்கு என் கண் பார்வை பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோக்கஸ்ட், ரைட்? என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதே போல் என்னோட வேலையிலேயே என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு இடுப்பில் பலம், கை காலில் பலம் இல்லை. எனக்கு கண் பார்வை 180 டிகிரி, ஆனால் ஃபோக்கஸ்டு விஷன் இல்லை. எனக்கு 9 வேலை ஒரே நேரம் செய்ய முடியும், ஆனால் நான் எனக்கு அதுக்கு சக்ஸஸ் வேணும்னு அவசியமே இல்லை. எனக்கு ஒரு வேலை செய்ய முடியாது, அந்த ஒரு வேலையை ப்ராப்பராக செய்வேன், ரைட்? அடுத்தது என் கை காலில் பலம், இடுப்பில் எனக்கு பலம் கிடையாது. ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், பலம் பலவீனம். ஆண்டவர் ரெண்டுத்தையும் ஒரு வச்சு தான் படைச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பலம், எல்லாமே பலமாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் தேவையா? ஆண்டவரை சார்ந்து வாழ்வோமா? அப்போ திருமணத்தில் நம்மளை இண்டிபெண்ட்டாக படைக்கலை. திருமணம் மட்டும் இல்லை, சமுதாயத்தில் நம்மளை இண்டிபெண்ட்டாக படைக்கலை. நமக்கு டாக்டர் தேவை, இன்ஜினியர் தேவை, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க தேவை, டீச்சர்ஸ் தேவை. அந்த மாதிரி நமக்கு எல்லாமே நமக்கு இருந்துட்டால் நம்மளுக்கு மற்றவங்க யாருமே தேவையில்லை. நம்மளை இன்டர் டிபெண்ட்டாக படைக்க வச்சுருக்காங்க. ஒருத்தர் சார்ந்து வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு ஸ்ட்ரென்த்தும் வச்சிருக்கிறாரு, சில இடத்துல குறைகளையும் வச்சிருப்பார். அப்போ என்னென்னா, இந்த உறவில் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஸ்ட்ரென்த்தெல்லாம் இங்கே வீக்னஸ், என் ஒய்ஃபோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் எனக்கு வீக்னஸாக இருக்க முடியல. நான் என் மனைவியை கம்பல்சரியாக சார்ந்து வாழ்வதற்காக ஆண்டவர் இந்த வேறுபாடுகளோட செஞ்சிருக்கிறாரு. ஓகே. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் சண்டை போடுவோம் தவிர, ஒரு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நம்ம 2 பேருக்குள்ள என்ன ஆகிடும், இருவர் ஒருவராக முடியும். அப்போ இருவர் ஒருவர் ஆகணும்னா, எப்பா எனக்கு இதெல்லாம் வீக்னஸ் இருக்கு. ஆமாம்மா, இதெல்லாம் என் வீக்னஸ்லாம் உன் ஸ்ட்ரென்த்து, உன் வீக்னஸ்லாம் என் ஸ்ட்ரென்த்து. உன்னோட வீக்னஸ்ல என் பலத்தை வைத்து உன்னை பூரணம் செய்கிறேன். என் பலன் உங்க பலவீனத்தில் பூரணப்படுத்தட்டும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பவுல் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு இந்த குறை இருக்கு. ஆண்டவர்கிட்ட குறைய காமிச்சோன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன். அப்போ நம்ம குறைகளை திறந்து காமிக்கணும். இப்ப நான் உங்களை மாதிரி இல்ல, நான் வித்தியாசமா இருக்கிறேன், என்கிட்ட குறை இருக்குதுமா, என்கிட்டயும் குறை இருக்குப்பா. உன்னோட பலத்தை வச்சு என் குறைய நீ தீர்த்து வை. ஆனா நிறைய கணவன் மனைவிக்கு இடையில இப்படி குறைய சொல்றது இல்ல, நான் பெர்ஃபெக்ட் நிக்கிறது, நான் தான் பெர்ஃபெக்ட் அப்படி நிக்கிற வீட்டுல ஒட்டவே ஒட்டாது. சரிங்களா?
குறைகளை திறந்து நாம் பார்க்கும்போது தான் இருவரும் ஒருவரை ஒருவர் பலப்படுத்த முடியும். அது ஏன்னா சார்ந்து வாழ்வது எதுக்குன்னா, திருமணம் ஆன உடனே ஒரு நியூவாக திருமணம் ஆனவங்க எப்படி பேசிக்குவாங்க? டார்லிங், ஐ லவ் யூ, அப்படி தான் பேசிக்குவாங்க இல்லையா? அதை மீறி அடுத்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் யூ, நீ எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு வருவாங்க. ஆனால் திருமணம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் உன்னை சார்ந்து வாழணும், நீ இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ அந்த மாதிரி நம்ம என் மனைவியை நான் சார்ந்து, என் மனைவி என்னை சார்ந்து வாழ முடியல, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பலத்தை பார்த்து, எனக்கு இல்லாததெல்லாம் அங்கே பலமாக இருக்குது, அமேசிங், எவ்வளோ அழகாக இருக்குது, ஆண்டவர் எவ்வளோ அழகாக படைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம துணையை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுவோம். ரொம்ப சர்ப்ரைஸாக அவங்கள பார்த்து ரசிப்போம். இப்போ சண்டை போடுறதை விட்டுட்டு ஒவ்வொரு வித்தியாசத்தையும் நம்ம பார்த்து ரசிப்பது தான் திருமணம். அதை ரசித்து வாழும்பொழுது தான் காதல் அதிகரிக்கும். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருக்கா இது சம்பந்தமாக? சரி, டைம் ஆகிட்டே போகுது. ஒரு ஏதாவது ஆக்ஷன் சாங் உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? சிஸ்டர் நல்லா பாடுவீங்க போல, சிரிக்கிறீங்க. நீங்கள் தான் சிஸ்டர், நீங்கள் பாடுவீங்க, பாடுவீங்களா? யார் பாடுவீங்க? சரி, நான் ஒரு பாட்டு இது கணவனும் மனைவியும் பாட வேண்டிய ஒரு ஆக்ஷன் சாங். வீட்டில் போயிட்டு மட்டும் உங்கள் சொந்த துணைக்கு பாடுங்க, துணை இல்லாதவங்க இங்கே, ரைட்? வீட்டில் போயிட்டு உங்கள் துணைக்கிட்ட பாடுங்க, ரொம்ப ஈஸி தான். ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட் அ லிட்டில் பிட் மோர். சரியா? அடுத்தது ஐ வாண்ட் டு பி இன் லவ் அ லிட்டில் பிட் மோர். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட் அ லிட்டில் பிட் மோர், ஐ வாண்ட் டு பி இன் லவ் அ லிட்டில் பிட் மோர். இது இப்படி தான் பாடணும். ஓகே, சரி, ஓகே. I want to be your friend a little bit more, I want to be your friend a little bit more, I want to be your friend a little bit more, a little bit, a little bit, a little bit more. I want to be in love a little bit more, I want to be in love a little bit more, I want to be in love a little bit more, a little bit, a little bit, a little bit more. I want to be in love ன்னு சொல்ல முடியல, I want to be in love ன்னு சொல்ல முடியல. முட்டியை மடக்கி, முட்டை போடக்கூடாது, முட்டியை மடக்கி என்ன போடணும்? ஹார்ட் போடணும், ரைட்? சிலவங்களுக்கு அது முட்டையாக தெரியலாம். முட்டியை மடக்கி ஹார்ட் காமிச்சு ஐ வாண்ட் டு பி இன் லவ், லவ், ஓகே, a little bit more. சரியா? I want to be your friend a little bit more. சரி, இங்க யாரெல்லாம் துணையோட ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா நீங்க ஏஞ்சி நில்லுங்க, ஏஞ்சி நில்லுங்க. ஹஸ்பண்ட் இல்ல வைஃப கொண்டு வராதவங்க மத்தரும் உட்காருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா வந்திருக்கவங்க நில்லுங்க. ஓகே, பின்னாடி. சரி, இந்த பக்கம், இந்த பக்கம் 2 பேர் இருக்கீங்க. கடைசியில் பாடுவோமா? வீட்டுக்காரம்மா தூணு பின்னாடி ஒழிஞ்சிருக்கீங்களே, வாங்க. ஏன் வெக்கப்படுறீங்க? சரி, பாட்டு பாடுறதுக்கு வெக்கமா? சரி, செய்வோமா? செய்யலாமா? என்னது? ஓகே, பாடலாமா? பாஸ்டர் நல்லா கவனிங்க, யார் பாடலையோ முன்னாடி வர வச்சிருவோம். ஓகே, சரி. I want to be your friend a little bit more, I want to be your friend a little bit more, I want to be your friend a little bit more, a little bit, a little bit, a little bit more, I want to be in love a little bit more, I want to be in love a little bit more, I want to be in love a little bit more, a little bit, a little bit, a little bit more. Okay, ஒரு ஹக் கொடுங்க உங்க துணைக்கு. ரைட், ஓகே.
சரி. ரைட். நீங்கள் உங்கள் துணையை மிஸ் பண்ணியிருந்தா வீட்டுக்கு போயிட்டு இதை பாடி பாடி ஒரு அக்கு கொடுத்துருங்க. ஆமாம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு இது ஒன்று சொன்னேன், ஹோம்ஒர்க் சொன்னேன். என்னது ஹோம்ஒர்க் சொன்னோமே? என்ன சொன்னோம்? லவ் லெட்டர். மறந்துட்டீங்களா? ஐயா, அந்த டப்பா க்ளோஸ் ஆயிடுச்சா? ரைட். இப்படி சொல்லி வீட்ல போய் ஏமாத்த கூடாது, சரிங்களா? இன்னைக்கு நைட்டு உட்கார்ந்து உங்க துணைக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுறீங்க, சரியா? ஓகே. அடுத்தது என்னன்னா, ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நிறைய பேருக்கு அது ஒரு குழப்பமான வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு. யாரை விட்டுன்னு போட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்களேன்பா. புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டுன்னு போட்டிருக்கு. ஆனா யாரு யூஸ்வலி யாரை விட்டுட்டு வரா? பெண்கள். ஐயோ, இதை முன்னாடியே படிச்சிருந்தா ஒழுங்கா இவரை விட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஸோ புருஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு அப்படின்னு போட்டிருக்கு. மனைவிக்கு என்ன போட்டிருக்கு? சங்கீதம் 45:10 வாசிங்க. சங்கீதம் 45:10. குமாரத்தியை கேள், சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. ஆணுக்கு என்ன சொல்லிருக்கு? விட்டு விடு. பெண்ணுக்கு என்ன சொல்லிருக்கு? ஏன் ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் தேவ சாயல்ல உருவாக்கின தேவன் ஆணுக்கு விட்டு விடு, பெண்ணுக்கு மறந்து விடுன்னு சொல்றார்? அப்போ பெண்ணோட இடியாப்ப மண்டைய செஞ்சவர் யாரு? ஆண்டவர் தான். புரியுதுங்களா? அப்போ இந்த இடியாப்ப மண்டைக்கு மறக்கிறதுன்றது எங்க கஷ்டமோ அங்கதான் ஆண்டவர் செக் வைக்கிறாரு. ஆண்களுக்கு மறக்கிறது ஈஸி. ஏன்னா டப்பா மூடி டப்பா திறக்குது. அப்போ ஆண்களுக்கு எது கஷ்டம்? விட்டு விடுறது. அப்போ என்னது அது? அதோட மீனிங் என்னன்னு தெரியணும். ஏன்னா அதே வேதாகமம் தான் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனப்படுத்து. அப்போ பார்க்கும்போது நம்ம பெற்றோரை கனப்படுத்தவும் செய்யணும், இங்க விட்டு விடு மறந்து விடுன்னு சொல்லுது. அப்ப எதை நம்ம பின்பற்றணும், எது நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட செய்ய சொல்றாருன்றது நம்மளுக்கு தெரியணும், சரிங்களா? அப்ப விட்டு விடு மறந்து விடு அப்படின்னா பெண்கள் ஈஸியா விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனா எங்க அப்பா எங்க அம்மான்னு அவங்க சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்பா எங்க அப்பா எவ்வளவு நல்லது தெரியுமா? தெரியும். சூப்பர். உங்க அப்பா, எங்க அப்பா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? நல்லவர், வல்லவர், போதுமானவர், வாழ்க்கையில் உண்மை உள்ளவர். ஏன்பா வடைக்கிறீங்களா? வடைக்கல, நீ சொன்னதை சொல்றேன். அப்படி இல்ல, எங்க அப்பாவை பத்தி சொல்லும்போது உங்களுக்கே இவ்வளவு எரிச்சலா வருது. நல்லவர்மா அவரு, நல்லவர். அதான் சொல்றேன். சூப்பர். எங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? அவங்க சூப்பர் உமன். எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் எப்படி நல்லவங்க. ஐயோ, அவங்கள மாதிரிலாம் வராது. உங்க அண்ணன் தம்பி சர்ச் எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லா இருக்கும். எங்க பாஸ்டர் எப்படி பேசுவார் தெரியுமா? அப்படியா? எங்க கோயர் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்க ஊர்ல சாம்பார் எப்படி இருக்கும்? எங்க ஊர் தண்ணியில சாம்பார் வச்சா அப்படி இருக்கும். உங்க ஊர் மீன் குழம்பு எப்படி இருக்கும்? ஐயோ, அது நினைச்சாலே எச்சி ஊறுது. அது அவியல், அதுவும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். மோர் குழம்பு. ஆமா. ஓஹோ, சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஏன் கல்யாணம் பண்ண? உங்க வீட்லயே உங்க அப்பா கூட இருக்க வேண்டியதுதானே? அப்போ அதானே யோசனை பண்ணிட்டே யோசி போ. ஆண்களை சொல்லுங்க, இந்த மாதிரி எங்க அப்பா எங்க அம்மா எங்க ஊர் அப்படின்னு சொன்ன கோவம் வருமா வராதா? சாம் பாஸ்டர், கோவம் வருமா வராதா? வரும். ரைட். ஆண்களோட பிரச்சனை என்ன? ஆண்களோட பிரச்சனை என்ன? பெண்களுக்கு மறக்கிறதுன்றது கஷ்டம், விடுறதுன்னா என்ன? எப்பா சொல்லுமா. நம்ம கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சுப்பா. சொல்லுமா. நம்ம 2 பேரும் வெளியே பார்க் போயிட்டு வரலாமா? போலாமேம்மா. மதுரையில என்ன இடம் இருக்கு போகிறதுக்கு? இந்த ஆறு இருக்குல்ல. ஆறா? வைகையா? வைகை இருக்குதுல்ல. ஆமா, பயங்கரமா கட்டி சைடுலாம் பார்க்லாம் கட்டி இருக்காங்க. அப்படியா? ஆமா, போயிட்டு வரலாமா? 24 hours தண்ணி ஊத்துது. வாங்கங்க போயிட்டு வரலாம். போலாம். ரைட். எங்க அம்மாவை கேட்டு வரனே. யாரு? நானு. உங்க அம்மாவையா?
உங்க அம்மாவை கேட்டு வர போறீங்களா? ஆமாம். உங்க அம்மாவை கேட்காம நீங்க வரவே மாட்டீங்களா? சின்னதுலேருந்து எதுவும் எங்கள் அம்மா கேட்காம செஞ்சதே இல்லைம்மா. ஆமாம்மா. அதெல்லாம் என் சம்பளம் அவங்க கிட்ட தான் இருக்குது. ஓஹோ. அப்போ என்னையும் கல்யாணம் பண்ணீங்க? என்னையும் கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பண்ணிட்டேன். ஒரு முடிவும் உங்களால தனியா எடுக்க முடியாது. இல்லை, எல்லாம் அவங்களே எடுப்பாங்க. எனக்கு வந்து பேண்ட்டு சட்டை ஜட்டி பனியன்லாம் அவங்களே தான் வாங்குவாங்க. ஓஹோ. அப்போ நான் இங்கே எதுக்குப்பா உங்களுக்கு? நான் எதுக்கு? சமைக்கிறதுக்கு தான்மா. எங்கள் அப்பா அம்மா வயசாகி போச்சுல. ஓகே, ரைட். என்ன பிரச்சனை ஆண்களோட பிரச்சனை? என்ன விட்டு விடுதல்னா? ஆண்களுக்கு ஒரு சிலிண்டர் விலை என்ன? ஒரு மகன் இருக்கானா, சிலிண்டர் விலை என்னன்னு தெரியுமா? சர்க்கரை எவ்வளோன்னு தெரியுமா? பருப்பு எவ்வளோன்னு தெரியுமா? அப்பா அம்மா சாப்பிட்டாங்கன்னு எதை கேட்பானா? இல்லைன்னா வந்து அப்பா மருந்து சாப்பிட்டீங்களா, அம்மா மருந்து சாப்பிட்டீங்களா, ஏம்மா படுத்துன்னு இருக்கிற, அம்மா ஒரு குளிரில் நடுங்கின்னு இருப்பாங்க. அப்படியே அது ஒரு பாட்டு பார்ப்பாரு, அப்பாட்டு போயிட்டே இருப்பார் ரூமுக்குள்ளே. ஜுரம் இருக்குதே, வந்து தொட்டு பார்த்து ஒரு காப்பி போட்டு கொடுக்கலாம், டாக்டர்கிட்ட போட்டு. அந்த ஒரு சிந்தனையே டக்குன்னு வராது. பொறுப்புகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் ஆண்கள். ஏன்னா இது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா எல்லாமே செஞ்சிருவாங்க. இதே வந்து ஒரு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவுக்கு ஜுரம்னா என்ன பண்ணோம்? எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துரும். அம்மா ஜுரம் அடிக்குதா, இந்தாம்மா மருந்து சாப்பிடுமா, சுக்கு காப்பி கொடுமா, இப்படி செய்யுமா செய்யாதா? அப்போ ஆண்களுக்கு வந்து அது பொறுப்பு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரைட்? அந்த பொறுப்பு எடுக்கிறது தான் வந்து விட்டு அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னால் விட்டுன்னு சொல்ல முடியல. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வந்து வாசிங்க சத்தமாக மெதுவா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார், ஸ்ரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார். சரியா, போதுமா? ஓகே, ரைட். கல்யாணம் ஆகலை, இப்போ என் தலை யாரு? கல்யாணம் ஆகலை. ஒவ்வொரு புருஷனுக்கும் நாங்கள் சொல்லியிருக்குது. அப்போ நான் கல்யாணம் ஆகலைன்னா என் தலை யாரு? என்னோட அப்பா. அம்மா கிடையாது, அப்பா. அம்மா வர சேர்த்துக்கிறீங்க. சரி, இதான் ப்ராப்ளம். இவங்களுக்கு யார் தலைவர்? அப்பா. இப்போ எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகுது, நாங்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறோம், சரியா? இவங்க தலை யார்? யாரு? எங்க அம்மா. ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இன்னைக்கு மாமியார் தானே வீட்டு தலைவர் ஆகுறீங்க. மாமனார் பாவம், அந்த மனுஷனுக்கு மருமக ஒரு காப்பி கொடுத்தாரு, நல்ல மருமகன்வாரு. ஆனால் அந்த மாமியாருங்க மட்டும் விடாது, பதவியை விடாது. அவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் மகனுக்கு தலையா இல்லைனாலும் மருமக தலையில் உட்காந்து மசாலா அரைக்கணும் இல்லையா? என்னன்னா என்னைக்கு திருமணம் ஆகுதோ அன்னைக்கே என்ன ஆகுதுன்னா எங்கள் அப்பாவோட தலைமைத்துவத்துக்கு கீழே இருந்து நான் வந்து கட்டாகி யாரோட தலைமைத்துவத்துக்கு என்ன வரேன்? கிறிஸ்துவோட தலைமைக்கு கீழே வந்துடுறேன். என் மனைவி வந்து டைரெக்டாக என் தலைமைத்துக்குள்ளே வரணும். எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ எங்கள் அக்காவோ இந்த நாத்தை நாருன்னுவாங்களே எங்கள் அக்காங்க, அதுங்கெல்லாம் தலையாகணும்னு பார்க்கோங்க. அது கீழெல்லாம் என் மனைவியை விடக்கூடாது. அவங்கெல்லாம் என் மனைவிக்கு தலையே ஆகக்கூடாதுன்னா யார் தலையிட்டு இதை மாற்றணும்? கணவர் அந்த பொறுப்பை எடுக்கணும். நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை எடுத்து இந்த மனைவியை பாதுகாக்கிறதுக்கு அவர் தெரியணும். ஸோ விட்டு மறந்து என்றால் பொறுப்பெடு. திருமணத்துக்கு அப்புறம் உங்கள் துணை உங்களுக்கு முதல் உரிமையாக மாறுகிறார்கள். நீங்கள் விட்டு மறந்துன்னா நிறைய பேர் பைபிள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அப்படியே அப்பா அம்மா உதறி தள்ளிட்டு தனி கொடுத்துடும் போகிறது தான் பைபிள் சொல்லுது. அதை சொல்லலை. விட்டு மறந்து என்றால் ப்ரையாரிட்டி. உங்கள் துணைக்கு முதலிடம் கொடுக்க தெரிஞ்சு கொள்ளுங்கள். திருமணம் இது வரைக்கும் உங்களுக்கு யாரு முதலிடமா இருந்தாங்க? தாய் தகப்பனா இருந்திருக்கலாம். இப்போ யாருக்கு நீங்க முதலிடம் கொடுக்கணும்? துணைக்கு. ஓகே, என்னைக்கு எந்த நிமிஷம் என் மனைவியோட கையை பிடிச்சி என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறேனோ அன்னைக்கு எங்கள் அப்பா தலைமைத்துவத்துக்கு நான் கட்டாகி இங்கே நான் வந்து ஒன்றாகணும், ரைட்? இப்போ திருமணத்தோட லக்கு என்ன? இருவர்
இருவர் ஒருவர். யாரை யாரும் ஒன்றாகணும்? அப்பாவும் மகளும், அம்மாவும் மகனும், இல்லை அப்பாவும் மகனும் அம்மாவும் மகளுமா? யார் யார் ஒன்றாகணும்? கணவனும் மனைவியும். ஆனால் ஏன் இந்த கணவன் மனைவியை வந்து ஒன்றாகிறதுக்கு சில பெற்றோர்களுக்கு பிடிக்க மாட்டுது, சில நேரத்தில் சிஸ்டர்ஸுக்கு பிடிக்காது, சில சமயம் சில ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்காது. இது ஒரு கட்டளை, சரியா? இருவர் ஒருவர் ஆகணும்னு. அப்போ இஸ்ரவேல் நம்ம இந்த திருமண உறவு இருக்குல்ல, ரெண்டு உறவுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கு வேதத்துல. புதிய ஏற்பாடுல எதுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கு? கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை திருமண உறவு. பழைய ஏற்பாடுல எதை பத்தி? பழைய ஏற்பாடுல பிதாவுக்கும் இஸ்ரவேலுக்குள்ள உறவு வந்து ஒப்பிட்டு பேசி திருமண உறவு. சரி, அப்போ அந்த திருமண உறவை இந்த ரெண்டு உறவுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கு. இஸ்ரவேலுக்கும் பிதாவுக்குள்ள ஒரு கனெக்ஷனை பார்ப்போம். முதல் கட்டளை என்ன? உன் தேவனாய் கரெக்ட் தான் சொல்லுங்க. என்னை உனக்கு வேற தேவர்கள், என்னை அன்றி உங்களுக்கு வேறொரு தேவர்களே இருக்கக்கூடாது. நான் ஒரு எரிச்சலான தேவன், என்ன மட்டும் தான் நீங்க வணங்கணும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்க வந்து ரொம்ப உத்தமமா இருந்தாங்களா ஆண்டவருக்கு? இல்லையே, இல்லை. அப்படி சொன்ன அதை இவங்க போய் மற்ற தேவர்களை வணங்கணும்னா ஆண்டவர் என்ன சொன்னார் அவங்கள பார்த்து? நான் ஒரு எரிச்சலான தேவன், இஸ்ரவேல் யோ மைன், நான் உன்னை வந்து எனக்காக படைத்தேன், நீ என்னோட சொந்தம். ஆண்டவருக்கு ஒரு கோபம் வருது. அதே தான் வந்து இங்கே என்னைக்கு துணையோட கையை பிடிக்கணுமோ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இது எங்களுது அப்படின்னு ஆன பிறகு யார் எங்க நடுவுல உள்ள நுழைஞ்சாலும் எங்களுக்கு என்ன ஆகுது? ஒருத்தருக்கு எரிச்சலும் கோபமும் வர ஆரம்பிச்சு. அதனாலதான் பெரிய சண்டையே வெடிக்குது. இது வந்து சர்ச்சில் வந்து மட்டும் நம்ம கைப்பிடிச்சு கொடுக்கல எங்க அப்பா அம்மா, இல்லைன்னா வந்து பாஸ்டரும் இது பண்ணி விடல. இது என்ன ஆகுதுன்னா, பவுல் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இது ஒரு இந்த ரகசியம் உங்களுக்கு புரியாது. அந்த ரகசியம் என்னன்னா, எப்போ நான் கையை பிடிச்சி நான் உன்னை மனைவியை ஏற்றுக்கிறேன், கணவனை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேனோ ஆவியானவர் எங்களை வந்து இணைக்கிறார். அதனால தான் அந்த எரிச்சல் வருது. என் மனைவி அவங்க அப்பா அம்மா வந்து பிரித்தாங்கன்னா எனக்கு கோவம் வரும், என்னை வந்து பிரித்தாங்கன்னா இவங்களுக்கு கோவம் வரும். புரியுதா? ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆவியானவர் ஆண்டவருக்குள்ள எரிச்சலை நமக்குள்ளே போட்டு வைக்கிறார். அப்போ எங்கள் அம்மா இது வந்து ஒரு கட்டளை, நீங்கள் இருவர் ஒருவராகணும்னு ஆண்டவர் சொல்ல முடியல. எங்கள் அப்பா அம்மா என்னை இழுக்கிறாங்க இந்த சைடில், அவங்க அப்பா அம்மா என்னை இழுக்கிறாங்க. சரி, இப்போ திருமணம் வந்து முக்கோண உறவுன்னு பார்த்தோம். கர்த்தர் சாட்சியா இருக்கிறாரு. 3 பேரும் ஒண்ணா இருக்கிறோம். எங்க அம்மா இப்படி இழுக்கிறாங்க, எங்க அப்பா அம்மா என்னை இழுக்கிறாங்க. எனக்கும் ஆண்டவருக்கு என்ன எவ்வளவு தூரம் இதாகுது? டிஸ்டன்ஸ் ஆகுதா? அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் டிஸ்டன்ஸ் ஆகுதா? ரைட். எங்க அம்மா அப்பா என்னை இழுக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா அவங்களை இழுக்கிறாங்க. எங்களை இருவர் ஒருவர் ஆகணும்னு சொல்றாரு. ஓகே, நான் வந்து கத்தி கொடுக்குறேன். அவர்கிட்ட கத்தி கொடுத்து அவரை குத்துங்கன்றான், அவர் குத்திடுறார். சரியா? இப்போ இந்த 2 பேர்ல யாருக்கு அதிக பனிஷ்மெண்ட்? குத்த சொன்னவனுக்கு. யாரு உசுப்பேத்துறானோ ஏற்றி விடுறானோ அவனுக்கு தான். இப்போ எங்கள் அப்பா அம்மா என்னை ஏற்றி விட்டு அவங்க அப்பா அம்மா அவங்கள ஏற்றி விட்டு 2 பேரையும் பிரிக்கிறாங்கன்னா யாருக்கு அடி? அது புரியணும். ஏன்னா இது ஒரு கட்டளை, இருவர் ஒன்றாகணும்ட்டு. எங்கள் அப்பா அம்மா தலையிட்டு எங்களை பிரிக்கணும்னு நினச்சாங்கன்னா இது ஒரு சாபம். இங்கே வயசானவங்களும் இருக்கீங்க. அப்போ வந்து கணவன் மனைவிக்கும் தெரியணும் நம்ம எந்த அளவுக்கு அவங்கள உள்ள விடலாம், எந்த அளவுக்கு உள்ள விட வேண்டான்னு. அப்போ நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கணும். கர்த்தர் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அதை சொன்ன பேச்சை கேட்டு செய்கிறவனுக்கும் பனிஷ்மெண்ட்டும் உண்டு தானே. அப்போ அதே மாதிரி கர்த்தர் 2 பேருக்கும் தான் வந்து கர்த்தர் வந்து டிசிப்ளின் பண்ண போறாரு. அப்போ எப்பா உங்க அம்மா கொஞ்சம் நோயான்னு பண்றாங்கப்பா. அதென்னம்மா நோயா? அது எல்லாத்துலயும் மூக்கு நுழைக்கிறாங்க, நொட்ட சொல்றாங்க. நான் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு குறை சொல்றாங்க. ஆமா, சரி. இப்போ இங்க உள்ள இப்படி ஒரு சொன்னா மனைவி இந்த கணவர்களை கேட்போமே, நல்ல வீரமான கணவர்கள்லாம் இங்க இருக்கீங்க. ஆமா, சரி சொல்லுங்க. உங்க மனைவி வந்து ஏதோ சொன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உங்க அம்மா மாதிரி சொல்றாங்க அப்படி இப்படி சொன்னோன்னு என்ன சொல்லுவாங்க? விடுமா, பெரிய ஆளு அப்படிதான் சொல்லுவோம். இப்ப வயசானவங்கம்மா, மூத்தவங்க, நான் போய் அவங்க கிட்ட போய் சண்டை போட்டேன்னா பொட்டுன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, பிரச்சனை எல்லாம் உன் மேல தானே வரும். அதனால
கொஞ்சம் அப்படியே அவங்க என்ன வேணா செய்யலாம், அமைதியா இருக்கலாம் தான். அப்ப போட்டுன்னு போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஐயோ இல்ல, அப்ப வந்து வீட்டுல சமாதானம் ஆயிடுமா? சரி சரி, இப்ப நம்ம சிச்சுவேஷனை மாத்தி கேளுங்க, சமாதானம் ஆயிடுவீங்களா? அது எல்லாம் லேடிஸ் இப்படி இப்படி தலையிடுறேன். இப்ப சிச்சுவேஷனை மாத்திடுவோம். நாங்க இங்க இருக்கிறோம், கொஞ்ச நாள் என்னோட படிப்பு நிமித்தமாக இந்த வீட்டுல இருக்கிறோம், சரிங்களா? எங்க அப்பா அம்மா கூட இருக்கிறோம், படிப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, முடிக்க போற அந்த நேரத்துல இவரும் எனக்காக அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டு இங்க வந்திருக்காரு. அம்மா என்னப்பா? உங்க அப்பா பயங்கர ஹெட் வெயிட்மா. ஹெட் வெயிட்னா புரியல? புரியுது. தலகாணம். அவர் ஓவரா படிச்சிட்டாரு, அவர் வந்து கவர்மெண்ட்ல பெரிய ஆளு, அவர் IAS. இது நான் எது போய் அவர்கிட்ட போயிட்டு சொன்னாலும் நான் இது செய்ய போறேன்னு, தம்பி உங்களுக்கு என்ன தெரியும், உங்க வயசு என்ன, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன், அது சொல்லுங்க என்கிட்ட, புரியுதா? அது இல்லாம என்ன சொல்றாரு, உங்களுக்கு சேமிக்க தெரியாது, உங்க சம்பளத்தையும் உங்க மனைவி சம்பளத்தையும் உங்க செலவு எடுத்துட்டு மீதில என்கிட்ட கொடுங்க அப்படின்றாரு. அவர் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தா ஹஸ்பண்ட் எல்லாம் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க? உங்க மாமனார் உங்களை மதிக்காம உங்களை திட்டுறாரு, உங்க மாமனார் உங்க சம்பளத்தையும் உங்க வைஃப் சம்பளத்தையும் அவர்கிட்ட கொடுக்க சொல்றாரு, நீங்க செலவு பண்ண பாருங்க. அவர் வந்து உங்களுக்காக வந்து இன்வெஸ்ட். பெரியவங்க, நம்ம பெரியவங்க சொன்ன பேச்ச கேட்டு நடக்கணும். என் சம்பளத்தை உங்க அப்பாட்ட கொடுக்குறதா? எல்லா ஆண்களுக்கும் சம்மதம்ப்பா, அவங்க தான் அப்படி சொன்னாங்க, பெரியவங்க சம்பளத்துக்கு. அப்படியா? அப்படித்தானே சொன்னாங்க. என்ன கோவம் வருது பாரு அவங்களுக்குலாம். இப்ப நீங்க தானப்பா சொன்னீங்க சம்பளத்துக்கு. இல்ல இல்ல, அவங்க பெரிய ஆளு, உங்களோட அனுபவம் ஜாஸ்தி இருக்குதுல்ல, அவங்க சம்பளத்துக்காக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எங்க அம்மாவும் எட்வெட்டா தான் இருக்கிறாங்க. இப்ப பாருங்க என்ன ஆத்திரம் வருது பாருங்க, ஏன் ஆத்திரம் வருது? சோ சிச்சுவேஷன் மாறும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் பாத்தீங்களா? ஒரு ஆளுக்கு ஒரு நியாயம், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு நியாயம். ஆண்கள் எப்படி பேசுங்க, என்ன 30 வருஷமா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி வேலை வாங்கி கொடுத்து சம்பாதிக்க வச்சு என்னை அப்படி ஊட்டி வளர்த்தாங்க, பச்சைக்கிளி போல ஊட்டி வளர்த்தாங்க. என்னைய குப்பை தொட்டில இருந்து எடுத்து குப்பை தொட்டியில இருக்க சாப்பாடை கொடுத்து குப்பை தொட்டிலே வளர்ந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணி வந்துட்டேன்பா. அப்படித்தானே என்னைய வளர்த்துனாங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னைய மாத்திரம்தான் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. ஆணையும் சரி பெண்ணையும் சரி கஷ்டப்பட்டு தான் அப்பா அம்மா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ல வந்து அவங்கள விட்டு போக முடியும், கிறிஸ்துவை விட்டு நம்ம சபை விலகி போக முடியும். எந்த அளவுக்கு அவங்க கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் புண்படுத்தப்படுறாங்களோ அதே தான் இங்கே நடக்கும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆண்டவரை விட்டு விலகி போக முடியல, அடி செம்தியா ஊழிச்சு. அப்போ ஒரு ஆண் இங்க எதிர்பார்க்கறது என்னது? எப்பா என்னப்பா சொன்னீங்க, எங்க அப்பா வந்து ஹெட் வெயிட் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாடா, வந்து மரியாதை இல்லாம பேசுறாருமா, சம்பளத்தெல்லாம் வர கேக்குறாருமா. இப்பா எனக்கு தெரியும், சொல்லு. எங்க அப்பா எப்பவுமே அந்த மாதிரி தான் பெட் வெயிட்டா பேசுவாரு. தெரியுமா? ஐயோ அந்த ஆளுக்கு இதே வேலை, யார் பேசினாலும் போதண்டா, என் கூட இருக்கிறது என்ன போதண்டா, அந்த ஆள்கிட்ட சம்பளம் எல்லாம் கொடுக்க தேவையில்லப்பா, நம்ம முடிவெடுப்போம். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன்ப்பா. நீங்க தான் என்னோட மனைவி இப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குதா இல்லையா? இருக்குல்ல, சேஞ்ச் ஆகும். அதேதான். அப்ப இங்க என்ன பண்ணும்? எப்பா உங்க அம்மா நொய்யா நொய்யான்னு பண்றாங்கப்பா. எங்க அம்மா அவங்க ரொம்ப காமு குவாய்ட்டு, அவங்க ரொம்ப எல்லாமே அவங்க ரொம்ப நல்ல அன்பான மனுஷி, பயஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க பலவீனம்னு இருக்குல்ல, இந்த மாதிரி சில்மிஷம்லாம் பண்ணுவாங்க உங்க அம்மா. ஆமா ஆமா, பின்னமா தெரிஞ்சுதானதுவா? அப்படியாப்பா? புரியுதா? அவங்க என்ன இயேசு கிறிஸ்துவ பாவம் இல்லாமையா இருக்கிறாங்க? இல்ல இல்ல, அது உங்களுக்கு தெரியுதுல்ல. ஆமாமா, நீ வந்து பாரு, அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க 4 பொண்ணுங்களை தான் அதிகமா நேசிப்பாங்க.
புரியுதாப்பா? நீ வந்து மருமக தானே. நீங்க எனக்கு முக்கியத்துவம் தரது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஆமாடா, உங்களால தான் நான் இங்க சந்தோஷமா நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. நீ தான் எனக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட். புரியுதா? அவங்க எல்லாம் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போட்டும், அவங்க பண்ணிட்டு போட்டும். நீங்க இருக்கிறதே எனக்கு போதும். அப்போ ஒரு மனைவிக்கு என்ன வேணும்? ஹஸ்பண்ட் முதல் உரிமை. நான் உன்னை புரிஞ்சுக்கிறேம்மா, நான் உன் கூட நிக்கிறேன், நான் உன்னைய எனக்கு தெரியும் என்னோட சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்னோட மதர் என்ன பண்ணுவாங்கன்னு. நான் ஆனால் உன் கூட நிற்கிறேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற உறுதி தானே தவிர இந்த குடும்பத்தை உடைச்சிட்டு போகணுன்றது எல்லாரோட நோக்கமும் இல்லை. நிறைய பேர் வந்து இந்த குடும்பத்தை உடைக்கிறது தான் நோக்கம்னு நிறைய பேர் நினச்சிது. இல்லை, மனைவி என்ன எதிர்பார்க்கறது, நீங்கள் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, என்ன புரிஞ்சுக்கிறீங்களா, கணவர் எதிர்பார்க்கறதும் அதுதான். அப்ப விட்டு மறந்துன்னா என்ன அர்த்தம்? முதல் உரிமை திருமணத்துக்கு அப்புறம் முதல் உரிமை யாருக்கு? என் துணைக்கு தான். உங்க பிள்ளைங்களுக்கு கூட கிடையாது. தயவு செய்து பிள்ளைங்களை தூக்கி தலைக்கு மேல வைக்காது. தேவனுக்கு அப்புறம் எங்க ரெண்டு பேருக்கும் தேவனுக்கு அப்புறம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? என் துணை. இப்போ நான் வந்து கவனிக்கல இவங்களை, அப்போ நான் வந்து ஒரு சரியான தலை இல்லைன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎஸ் அப்படின்னு தெரியுமா? நம்ம செல்ஃபோன் இருக்குல்ல, செல்ஃபோனுக்குள்ளே ஒரு இது வச்சுருப்பாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதான் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் அது பார்க்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு செல்ஃபோன், ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆண்ட்ராய்டுன்னா அது ஓஎஸ். ஆமாம், ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்டுக்குள்ளே இருக்கிற ஓஎஸ் என்னன்னா தலைமைத்துவம், நல்ல தலைவராக இருப்பது. மனைவிக்குள்ளே இருக்க ஓஎஸ் என்னன்னா இந்த தலைவரை ஃபாலோ பண்ணுறது, பின்தொடர்ந்தே செல்வது. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு ஆண்டவர் தலைவன் சொல்லிட்டு எனக்கு அந்த கிரீடத்தை வச்சுட்டாரு. ஆனா இவர் வந்து தலைவரா இல்லாம எங்க அம்மாவை தலைவராக்குறேன், எங்க அக்காவை தலைவராக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு இந்த தலைவர் சரியில்லையே அப்படின்னும் போது நான் யாரை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன்? யார் பின்னாடி போவாங்க? பழைய தலையாரு. இவங்க அம்மா அப்பாவை ஃபாலோ பண்ணுவேனா? ஆஹா, எனக்கு தெரிஞ்ச தலை யாரு? அப்போ என்ன ஆயிடும்? ஏம்மா இங்க என்ன நடக்குது தெரியுமா, எங்க அப்பா என் புருஷன் வந்து இப்படித்தாம்மா பண்ற, எல்லா கதையும் அங்க போயிடும். அப்போ எனக்கு பழைய தலைவர் நல்லதா தோணுது. ஸோ திருமணமாகி வரும்போதே மனைவியோட எதிர்பார்ப்பு கணவர் நல்ல தலைவராக இருக்கும். யார் இருவர் ஒன்னாகணும்? கணவனும் மனைவியும் தான். ரைட். இப்போ மருமகள் மருமகன், நான் இந்த வீட்டில் என்ன ஆகிற? மருமகள்னா என்ன? சட்டத்தின்படி இங்கே நான் மகள், சட்டத்தின்படி அவர் அங்கே. இப்போ எத்தனை அப்பாக்கள் எத்தனை அம்மாக்கள்? எங்களுக்கு 2 அப்பாக்கள் 2. அப்போ திருமணத்துக்கு அப்புறம் நீங்க எத்தனை அம்மா அப்பாவை பார்த்துக்கணும்? 2 அம்மா 2 அப்பாவை பார்த்துக்கணும். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மளோட சுயம் அண்ட் பாவமான வாழ்க்கையினால நம்ம யாரை பார்த்துக்கணும்னு நம்ம யோசிப்போம்? அவங்கவுங்களோட அம்மா அப்பா. என்னைக்கு நம்ம துணையோட அம்மா அப்பாவை பார்த்துக்கணுன்ற எண்ணம் வரும்? இங்கே அன்பு இருந்தாதான். நாங்கள் 2 பேரும் ஒன்றாக இருந்தால், என் கணவர் என்னை இவ்வளோ நேசிக்கும் போது நான் எப்படி அவங்க அம்மா அப்பாவை விட்டு கொடுப்பேன்? என் மனைவி இவ்வளோ நேசிக்கும் போது அவர் எப்படி எங்க அம்மா அப்பாவை விட்டு கொடுப்பாரு? எங்க வீட்டில் நடந்த கதையை தான் சொல்றோம். ரைட். உலகமே எங்க அம்மாவை நேசிக்கும், அவ்வளோ நல்லவங்க. ஆனா அந்த மருமகன் வரும்ல, அவங்க அந்த ரொம்ப காமா தான் இருப்பாங்க. எங்க அக்காங்க 4 பேர் அப்படி காமா மூசிட்டு காட்டுவாங்க. 4 பேர் எங்க வீட்டுக்கு 4 அக்காங்க வந்துட்டு, இல்லை ஒரு அக்கா வந்துட்டு போயிட்டா கூட 3 நாள் இங்க பேச மாட்டாங்க. ரைட். அந்த அந்த நாருங்க நாரை வச்சிருங்க, திருகிடுங்க இல்லையா? அம்மாவை ஏற்றி விட்டு போவாங்க. அந்த ஜாலி வந்து அம்மா சாப்பிடலையே அம்மான்னு அப்படி மூஞ்சிலாம் வந்து வாயெல்லாம் கோணம், மூஞ்சிலாம் அப்படி போவோம். எப்படிமா அது? நான் உங்க அப்பா அம்மா திடீர்னு ஆச்சரியமா இருக்கும். ஆஹா, நல்லா இருந்த முகம் ஏன் இப்படி போகுது வந்து கவலைப்பட்டு சொல்லுவாப்புல. ஏன்பா அம்மா இப்படி மூஞ்ச வச்சுன்னு இருக்காங்க? என்னம்மா எப்படிமா போச்சு? இப்படி பண்றாங்க. சரிம்மா விடுமா, நான் உன்னை லவ் பண்றேனா? பண்றீங்க. சரி, உனக்கு நான் எல்லாமே வீட்டில் செஞ்சு கொடுக்குறேன்னா? கொடுக்குறீங்க.
உன்னை நான் மரியாதை கொடுக்குறேன்னா? கொடுக்குறீங்க. மற்றவங்க முன்னாடி யாராவது நான் உன்னை விட்டு கொடுத்துருக்கேனா? இல்லை. எஸ்பெஷலி எங்கள் அக்கா தங்கச்சிக்கு முன்னாடி, எங்கள் அண்ணன் முன்னாடி, எங்கள் அப்பா அம்மா முன்னாடி உன்னை விட்டு கொடுத்துருக்கேனா? இல்லை. மரியாதை கட்டத்தனமா உன்னை பேசியிருக்கேன் மற்றவங்க முன்னாடி? இல்லப்பா. அதெல்லாம் நான் குறை சொல்லியப்பா. ரைட், இவ்வளோ செய்கிறேனே. இப்போ ஒரு சந்தேகம், நான் உன்னை லவ் பண்ணுறேனான்னு கேட்டேன். நீங்க லவ் பண்றீங்க, உங்க அம்மா தான் அப்படி மூஞ்ச காமிக்கிறாங்க. சரி, அவங்க மூஞ்சி போட்டோம், அது அவங்க மூஞ்சி. எந்த கோணத்துல போனா உனக்கு என்னம்மா? அது போயிட்டு போதுங்க, விடுங்க விடுங்க. நான் உன்னை லவ் பண்றது போதா? மனைவி வந்து கணவர்கிட்ட சொல்லும் போது சண்டை போடுறதுக்கு சொல்லல, என்ன ஒரு தடவை கூட புரிஞ்சுக்கிறீங்களான்ற கேள்விதான். என்னை புரிஞ்சுக்கோங்க. நான் நீங்க திரும்ப திரும்ப கணவர்கிட்ட இருந்து மனைவி கிட்ட இருந்து கேட்கறது என்னன்னா ரீஅஷூரன்ஸ்னா, நான் உன்னை மறுபடியும் நேசிக்கிறேன், உன்னை புரிஞ்சுக்கிறேன், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், கொடுக்கவில்லை அப்படின்ற ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்காமல் வாழ முடியல. எங்க கதையை சொல்றேனே, நம்ம ரெண்டு அப்பா அம்மாவே நம்மளால பாத்துக்க முடியும். எங்க அப்பா கடைசி வரைக்கும் எங்க கூட தான் இருந்தார், வேற யார் கூட இல்லை. எங்க அண்ணன் வர இருந்தான், ஆனா எங்க அப்பா அம்மா 2 பேரும் எங்க கூட தான் இருந்தாங்க. எங்க அப்பா 2 மாசம் கோமால இருந்தார். 2 மாசமும் நாங்கள் தான் கவனிச்சோம், எஸ்பெஷலி சாடி தான் கவனிச்சோம். எங்கள் அம்மா 6-7 வருஷம் வந்து பேரலைஸ்ட், இந்த பார்க்கின்சன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அந்த இந்த மசிலெல்லாம் இந்த எல்லாம் என்ன ஆகிடும்னா சோர்ந்து போயிடும், சக்தி இழந்து பேச முடியாது, சாப்பிட முடியாது, நடக்க முடியாது. இந்த வீல் சேர்லேயே வச்சு காலைல ஏஞ்சி குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி எல்லாம் வந்து பார்த்தது என் மனைவி தான். இவங்க அப்பாவுக்கும் 6 மாதம் கேன்சர் நாங்கள் பார்த்தோம். ரைட், அதே போல் அவங்க அம்மா 1.5 வருஷம் 2 வருஷம் வந்து அவங்களுக்கு கோமால இருந்தாங்க. ஸோ அது என்னன்னா, நான் என் மனைவியை நேசித்ததுனால எங்கள் அப்பா அம்மா என்ன மூஞ்சி காட்டினாலும் சரி, என் கணவன் என்னை நேசிக்கிறார், அது போதும். என் கணவனுக்காக அவங்க அப்பா அம்மாவை நான் கவனிப்பேன். நானும் அதே தான், என் மனைவி என்னை நேசிக்கிறா, அப்படி மதிக்கிறான், யார் முன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டான். அதனால அவங்க அப்பா அம்மா நான் பார்ப்பேன், அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இதுதான் விட்டு மறந்து. ரைட், விட்டு மறந்துன்னா தனி கொடுத்தனும் போறது, பெற்றோரை அம்போன்னு ரோட்ல விடுறது, இல்லைன்னா நான் என் பிள்ளைகளை கொண்டு வந்து பெற்றோரை காமிக்காம வச்சுக்கிறது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்க பெற்றோருக்கு ஈவன் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பேரன்க கூட தாத்தா பாட்டியை பார்த்துக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஸோ நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஆனா யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? மனைவி கணவருக்கும், கணவர் மனைவிக்கும். உலகத்துல ஃபர்ஸ்ட் உண்டாகின உறவு என்ன? யாரோட? ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு. ரெண்டாவது கணவன் மனைவி உறவு. அப்புறம் தான் பிள்ளைகள். ஓகே, அதுக்கப்புறம் தான் இந்த மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாமே. சரியா? ஓகே, அதனால ஆண்டவருக்கு அடுத்த முக்கியமான உறவு என்னன்னா இந்த கணவன் மனைவி உறவு. அதே போல பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஈடுருவி நீங்கள் அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க. ஏன்னா கட்டளை இருவர் ஒன்று ஆகணும். நீங்கள் அதை உடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சபிக்கப்பட்டவர்கள் யாரு? யாரு? பெற்றோர்கள். தைரியமாக சொல்லுங்க. ஓகே, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுருந்தா, ஆண்டவரே எங்களை தெரியாமல் செஞ்சுட்டோம் மன்னிச்சிருங்கன்ட்டு ஒரு ஜெபம் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில், பழைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கலாம். நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை விட்டு கொடுத்துருக்கலாம், இல்லை ஒய்ஃப் நம்மளை பற்றி தப்பாக பேசியிருக்கலாம். இப்போ நம்ம அதை திருப்பி போய் மாற்ற முடியுமா? திரும்பவும் பழைய வாழ்க்கையை நம்ம திரும்ப வாழ ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே, ஒருவேளை நம்ம மாமியார் மாமனார் நம்மளை தொல்லை பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு? இன்னைக்கு நம்ம மாறுறோமா? இதுவரை செஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுவிட்டு, இதுவரைக்கும் இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கா? நான் இனிமேல் பழையதை பற்றி பேசி, நீங்கள் அன்னைக்கு அப்படி பண்ணிட்டீங்கல்ல, அதை வந்து நம்ம நிறுத்தணும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். அப்போ எகிப்தில் நடந்த வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் நினச்சி வீணா வாழ்க்கை ஃபுல்லாக சண்டை போடாமல், எஸ், அறியாமையின் காலத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவருடைய வார்த்தை தெரியாத சமயத்தில் நம்ம தவறு செஞ்சுருக்கோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தெளிவாக சொல்லியிருக்காரு. இனிமேல் நம்ம எப்படி இருக்க போகிறோம்? இன்றைக்கு நீங்கள் தேவனோட வார்த்தை நீங்கள் கேட்டிருந்தால், வனாந்தரத்தில் கோபமூட்டின ஜனங்களைப் போல நடந்து கொள்ளாமல் உங்கள் செவிகளை கத்தருக்கென்று திறந்து தாருங்கள். அப்போ இன்னைக்கு நான் மாறுறேம்மா,
இனிமேலேருந்து நான் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். நான் இனிமேல் உன்னை மட்டமாக பேச மாட்டேன். நான் இனிமேல் உங்களை மட்டமாக பேச மாட்டேன். கணவன் மனைவி கையை பிடிச்சி ஒரு நிமிஷம் நம்ம மறுபடியும் சொல்லலாம். மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்த மன்னிப்பு கேட்கணும். இருவர் ஒருவர் ஆகணும். அதான் கோல். தேவனை பிரதிபலிக்கும் ஒரு உறவு. அதான் சுவிசேஷமாக நற்செய்தியாக வாழணும்னு சொல்லிட்டு தேவன் எதிர்பார்க்கிறார். ரைட்? இது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கையை உடைக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா கிருபையின் ஆவியை நிந்திக்கிறோம். பல 3 காரியங்களை பார்த்தோம். நம்ம எப்படி நிந்திக்கிறோம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எப்படி ஒரு நம்ம துணையோட தேவை, இமோஷனல் நீட தேவையை அன்பின் மொழிகளை பார்த்தோம். அடுத்தது இந்த டப்பா மண்டை, நூடுல்ஸ் மண்டை, அப்புறம் அந்த பார்வை, குகை பார்வை, அந்த 180 டிகிரி அந்த பார்வையை பார்த்தோம். கடைசியாக விட்டு யாருக்கு முதல் உரிமை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம துணைக்கு தான். அதை நீங்கள் ஒத்துக்கலைன்னா நீங்கள் ஆண்டவருக்கு பதில் சொல்லிக்கோங்க. ரைட்? அதை நான் சொல்லலாம். ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுங்க. டைம் எடுத்து உங்கள் துணையோட பேசுங்க. ஒருவேளை பழைய விஷயங்கள், மறக்க முடியாத சில துக்கங்கள், சில கஷ்டங்கள் மனசில் இருந்தால் கையை பிடிச்சி பேசுங்க. அவங்கவுங்க மனைவி அவங்கவுங்க கணவர் கையை பிடிச்சிக்கோங்க. பக்கத்து வீட்டெல்லாம் பார்க்காதீங்க, எட்டி பார்க்காதீங்க. மற்றவங்க பேசுறது என்ன பண்ணுவாங்க, துணை இல்லைன்னா நீங்க பேசுங்க. உங்க இருதயத்துல கையை வச்சு, ஆண்டவரே நான் இந்த மாதிரி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக வேண்டி உமக்கு நன்றி கத்தாவே. நிறைய காரியங்களை நாங்கள் பேசணும். எவ்வளவோ விஷயம் பேச வேண்டி இருக்கு கத்தாவே. நீர் எங்களோடு கூட பேசினதுக்காக வேண்டி உமக்கு நன்றி ஆண்டவரே. பழைய காரியங்களை எங்களால் சரிப்படுத்த முடியாது, ஆனால் இனிமேல் நாங்கள் திருந்தி வாழ முடியும் கத்தாவே. அந்த திருந்தி வாழுகிற அந்த எண்ணத்தை எங்களுக்கு தாரு சாமி. எங்களோட ஈகோ எங்களை தடுக்காத வண்ணம், எங்களோட சுயநலம் எங்களை கத்தாவே எங்களை ஒரு பாறையை போல் ஆக்காத வண்ணம் நாங்கள் மனதுருகி நாங்கள் உண்மையிலே எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரு சாமி. கணவனை மனைவியை நாங்கள் முழு மனதோடு நேசிக்க, முதல் உரிமையை கொடுக்க, முழுமையாக புரிந்து கொள்ள, நீங்கள் அன்பின் மொழிகளை சொல்லி தந்ததை போல நாங்கள் அன்பு செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் சாமி. உடன்படிக்கையை நாங்கள் மதித்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.